நாம தொடர்ந்து பிட்காயின், நிஃப்டி, கோல்டோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப சிம்பிளா பார்த்துட்டு வர்றோம். சாப்டர் பை சாப்டரா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். சாரி, ஒரு கால். தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வர்றோம். இந்த பிட்காயின், கோல்டு, நிஃப்டி இதோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் ரொம்ப எளிமையாக பார்த்துட்டு வர்றோம். நிறைய பேர் அதை தான் ஒரு மெசேஜாகவே பண்ணுறீங்க. இப்போ நிறைய இடத்துல பணம்லாம் கொடுத்து நான் படித்தேன், ஸோ அந்த அளவுக்கு இல்லை, இந்த அளவுக்கு ஓப்பனாக சொல்லித்தரல, ஏன் இந்த இடத்துல ஒரு பை பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்லித்தரல அப்படின்லாம் சொன்னீங்க. ஸோ அது கேட்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால தான் நான் அடிக்கடி நானுமே சொல்கிறேன், இது டெக்னிக்கலாக என்னால் என்ன முடியுமோ எனக்கு தெரிஞ்சது அத்தனையும் நான் சொல்லித்தரேன் டெக்னிக்கலாக. பட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ப்ராக்டிக்கலாக பண்ணுறத நான் சொல்லிக் கொடுக்க மாட்டேன். கண்டிப்பாக யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லிக் கொடுத்தாலும் அது பெனிஃபிட் அந்த அளவுக்கு இருக்காது. ப்ராக்டிக்கலாக உங்களை எப்படி ரெடி பண்ணணுமோ ஸோ அப்படி தான் ரெடி பண்ண முடியும். டெக்னிக்கலாக ஓகே, நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம். ஆனால் அந்த சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ்ஸு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் என்னென்னா ஒரு ஒரு நான் அதான் நம்மளோட ட்ரைனிங் சொல்லுவேன் இல்லையா, ஒரு 3 மாதம் சேர்ந்து கனெக்ட் பண்ண வேண்டிய விஷயம். இரவு பகலாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அந்த ட்ரேடு நெகட்டிவில் போச்சுன்னா என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும், டெக்னிக்கலாக என்ன பண்ணணும், ஃபண்டமெண்டலாக என்ன பண்ணணும், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும், அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கணும், அப்போ பணக்காரனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு ட்ரேடை எடுத்து கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுறது. டே அண்ட் நைட்டாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க. நீங்கள் என்னமோ ட்ரைனிங்கில் நீங்கள் போடுற டைம் ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தான் இருக்கும். ஆனால் அந்த ஃபாலோஅப்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த ஃபாலோஅப்ஸில் தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸ், அதுக்கப்புறம் அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி ப்ராக்டிக்கல் சார்ந்த விஷயங்கள் டெவலப் ஆகிறதே பார்த்தீங்கன்னா அங்கே தான். அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்கே பார்த்தீங்கன்னா 100 டெமோ ட்ரேட் பண்ண வைக்கிறோம் உங்களை. 100 டெமோ ட்ரேட். நீங்கள் எங்கே போய் படித்தாலும் 100 டெமோ ட்ரேட் முதல்ல உங்களோட பண்ண வைப்பாங்களா? அதெல்லாம் இருக்காது. அவங்க பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அது வேலை செய்து ப்ராஃபிட் வருதுன்னா தான் உங்களோட சேர்ந்து பண்ணுவாங்க. இல்லைன்னா அவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இது 1 இல்லை 2 இல்லை 100 பண்ணும்போது என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் உள்ள எல்லா சுச்சுவேஷனுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிடுவீங்க. அப்போ அது இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி இப்போ டெக்னிக்கலாக மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோன்னா அது என்ன ஆகும், மார்க்கெட் 10ல் ஒரு 7 ட்ரேடு 8 ட்ரேடு நெகட்டிவில் போகும். அதை இன்னும் ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 5 ட்ரேடாக கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், 3ஆக கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் 2 ட்ரேடு மட்டும் லாஸில் போய் மெக்கானிசம் பண்ணுற மாதிரியும் மீதம் உள்ள 8 ட்ரேட் டைரெக்டாகவே ப்ராஃபிட் வர்றதுக்கு என்னெல்லாம் கொண்டு வரணும். இப்படியே பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை டைட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த மார்க்கெட்டை நம்ம இந்த மாதிரி டைட் பண்ணி நீங்கள் அந்த டெமோ 100 பண்ணுறதுக்குள்ளே உங்களுக்கு என்ன சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அதை அண்டர்ஸ்டாண்டே பண்ணிடுவீங்க. இப்படி தான் பணக்காரன் இவ்வளோ நாள் இந்த மார்க்கெட்டை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கான், இப்படி தான் நம்ம பணம் லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கிளியர் கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் 100 லைவ் ட்ரேட் நீங்களாகவே பண்ணுவீங்க. ஒரிஜினலாக 100 ட்ரேடு நீங்களாகவே பண்ணுவீங்க. ஸோ இப்போ தான் அந்த மாதிரி தான் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போது கரண்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேடெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பேட்ச் அகெயின் இப்போ பேசிக்லேருந்து இன்னொரு பேட்ச் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இண்டிவிஜுவல் கிளாஸ் தான். அவங்கவுங்க லெவல்லேருந்து அப்படியே அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் இதில் என்ன சொல்கிறேன்னா, இதில் உள்ள விஷயங்கள் வரைக்கும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் இதை தொழிலாக பண்ணுங்கள். 100% இதில் நீங்கள் இதை ஒரு தொழிலாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது. மற்ற எல்லா சேனலுமே பார்த்தீங்கன்னா உங்களை ஒரு ரீட்டைலராக உருவாக்குறதுக்கு என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் சொல்லுவாங்க. இது ரீட்டைலராக உருவாக்குறது இல்லை, உங்களை அந்த ஜெயிக்கிற பர்சன்டேஜில் ஒரு நபராக மாற்றுறது தான், ஒரு பணக்காரனாக மாற்றுறது. இந்த இந்த தொழிலை பிஸ்னஸாக பண்ணுறாங்க இல்லையா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கேசினோவில் பிளேயர் இருக்காங்க, சூதாட்ட விடுதியில் பிளேயர் இருக்காங்க, அதே மாதிரி சூதாட்டம் ஆடுற இடத்துல ஓனரும் இருக்காங்க. புரியுதுங்களா? அந்த ஓனருக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் லாபமாக போயிட்டே இருக்கும். அப்போ தான் அவங்க அதை நடத்த முடியும். ஆனால் அந்த பிளேயருக்கு அப்படி கிடையாது. ஒரு 1000 ரூபா வச்சு விளையாண்டாருன்னா திடீர்னு 5000 ரூபா வரும், அப்புறம் சுத்தமாக வராது. இப்படி தான் அதோட அல்காரிதம், அந்த ப்ராபபிலிட்டி கேம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த என்னதான் நடந்தாலும் இன்றைக்கி ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் வந்திருக்குன்னா ஒரு 3 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா அவருக்கு நேரடியாக போகிற மாதிரி தான் அந்த அல்காரிதம் கேமை அந்த ப்ளே மோடில் எல்லா டிசைனும் பண்ணி வச்சுருப்பாங்க. எவ்வளவு திறமையாக விளாண்டாலும் 10 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி பிளேயர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா அந்த ஓனருக்கு போகும். அந்த மாதிரி தான் அந்த அந்த கேமை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அவர்
சக்ஸஸ்ஃபுல்லாக அவருக்கு அது தொழில். விளையாடுறவருக்கு தொழில் கிடையாது, விளையாடுறவருக்கு என்டர்டைன்மெண்ட். பிளேயருக்கு அது என்டர்டைன்மெண்ட், புரியுதுங்களா? ஆனால் அது பிஸ்னஸாக பண்ணுறவருக்கு என்டர்டைன்மெண்ட் கிடையாது, தொழில். அப்போ அதுக்கு உண்டான வாடகை, சம்பளம், கவர்மெண்ட்டோட லைசன்ஸு, அவருக்கு போட்ட முதலீட்டுக்கான லாபம் அவ்வளவும் எடுக்கணும்னா அப்போ 10 ரூபா வருதுன்னா 3 ரூபா அவருக்கு போகணும். அந்த மாதிரி தான் அந்த ப்ராபபிலிட்டி கேமில் அது செட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரியான ஒரு கேம் தான், ஐ மீன் கேம் மாடல் அதே மாதிரியான. அதான் சொன்னேன் இல்லையா, விளையாடுறவனுக்கு தான் கேமு, பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு அது கேம் கிடையாது, அது லைஃபு. புரியுதா? ஸோ அப்போ அதே மாதிரியான ஒரு ப்ராபபிலிட்டி கேம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். அப்போ இதில் வந்து 2 விதமான நபர்கள் இருக்காங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது பிஸ்னஸாக பண்ணுற பிஸ்னஸ் ஓனர். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போட்டால் 10,000 கிடைக்குது, 10,000 போட்டால் 1,00,000 கிடைக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் மோடில் நீங்கள் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறது. இந்த ஆப்ஷன்லாம் போயிட்டு பண்ணுவீங்க, நிறைய விஷயம் அதான் பண்ணுவீங்க. புரியுதா? போனால் 1000 ரூபா தானே, வந்தால் 1,00,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி லாட்ரி சீட்டு மாதிரி. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு பிளேயர் மாதிரி விளையாடுவீங்க. கடைசி வரைக்கும் பணம் வராது, வர்ற மாதிரி தெரியும், ஆனால் மொத்தத்தில் போயிடும். ஆனால் அதே இதை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவங்களுக்கு, அந்த கெசினோ கிளப்பு, இதே வந்து ஒரு லாட்ரி சீட்டே விற்கிற கவர்மெண்ட் எடுங்க, அவங்களுக்கு யாருக்கோ ஒருத்தருக்கு பரிசு போகும், ஆனால் அவங்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ப்ராஃபிட் வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு போகும். அப்போ ஒருத்தங்களுக்கு வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்ஸு, ஒருத்தங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட், இல்லைன்னா ஒருத்தங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொல்கிறது, சும்மா ஒரு ஒரு பெட் பண்ணுற மாதிரி, அவ்வளோதான் விஷயம். அதே மாதிரி தான் இங்கேயும் நீங்கள் இதை வந்து ஒரு ஒரு பிளேயராக சும்மா ஒரு பெட்டிங் பண்ணுற மாதிரி இந்த பிஸ்னஸை பண்ணுறீங்களா? நீங்கள் பெட்டிங் மாதிரி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு அது உங்களுக்கு பிஸ்னஸே இல்லை. முதல்ல பிஸ்னஸுங்கிற வார்த்தைக்குள்ளே நீங்கள் வரமாட்டீங்க. இதை வந்து சீரியஸாக ஒரு பணக்காரன் எப்படி பண்ணுறானோ அதே மாதிரி எல்லா விஷயமும் பண்ணிங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு பிஸ்னஸ். அப்போ ஒரு பணக்காரனுக்கு எப்படி இது வந்து லைஃப் லாங் அந்த கெசினோ கிளப் இருக்கிற வரைக்கும் அவருக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கோ, அதே மாதிரி இதுவும் உங்களுக்கு பணம் கொடுத்துட்டே இருக்கும். புரியுதா? என்கிட்ட நிறைய பேர் ஓப்பனாகவே கேட்பாங்க, இது வந்து சூதாட்டன்றாங்களே, பங்கு சந்தை சூதாட்டமான 100%. ஆனால் யாருக்கு சூதாட்டம்? ரெண்டாவது கேள்வி வரணும். யாருக்கு சூதாட்டம்னா இது சூதாட்டம் மாதிரி விளையாடுறவனுக்கு சூதாட்டம் தான். 1000 ரூபா கொண்டு போயிட்டு டெய்லி 10,000 சம்பாதிக்கணும்னு நினச்சி ஒருத்தன் வர்றான்னா அவன் சூதாடத்தான் வர்றான், இது தொழிலாக பண்ணுறதுக்கு வரல. எந்த தொழிலையாவது 1000 ரூபா கொண்டு போயிட்டு டெய்லி 10,000 சம்பாதிக்கணும்னு நினைப்பீங்களா? நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லியிருக்கேன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் இப்போ நீங்கள் 1000 ரூபா கொண்டு போகிறீங்கன்னா ஒரு 2 சைபரை கட் பண்ணிடுங்க. அப்போ உங்களோட ஒரு ட்ரேடோட இன்கம் வந்து 10 ரூபா மடங்குல இருக்கணும். நீங்கள் 1000 ரூபா போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்னும் 2 சைபரை சேர்த்துக்கிட்டு இவ்வளோ மடங்குல இன்கம் இருக்கணும்னா இது உங்களை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம். அப்போ இது இந்த மோடில் யார் பண்ணுறாங்களோ அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து பிஸ்னஸ். அப்போ 1000 ரூபாய்க்கு 10 ரூபா ஒரு ட்ரேடோட இது வருது அப்படின்னா அப்போ அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கள்ட்ட பேக்கப் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பேஷன்ஸ் இருக்கும், பொறுமை இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு தொழில் பண்ணுறவங்ககிட்ட எல்லாமே இருக்கும். எந்த தொழில் பண்ணுறவரும் 1000 ரூபா போட்டு டெய்லி 10,000 சம்பாதிக்கணும்னு இருக்கும் அப்படி ஒரு தொழிலும் கிடையாது. அப்படி அவங்க ஒரு மைண்ட் செட்டோட வரவும் மாட்டாங்க. 1000 கோடி போட்டவங்க கூட அதுக்கு என்ன யதார்த்தத்துக்கு உட்பட்டு என்ன கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் அந்த தொழிலை வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. அப்போ 1000 ரூபா போட்டுட்டு நீங்கள் டெய்லி 10,000 சம்பாதிக்கணும்னா நீங்கள் அதை பிஸ்னஸாக பண்ணலை, ஒரு சும்மா ஒரு கேசினோ கிளப்பில் ஒரு சூதாட்டத்தை விடுதலையை போயிட்டு சும்மா விளையாடுறீங்க, போனால் 10,000 1000 ரூபா தானே, வந்தால் 10,000 அப்படின்ற மாதிரி நீங்கள் லாட்ரி சீட்டு வாங்குற மாதிரி வாங்குறீங்க. அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் அது வந்து சூதாட்டம் தான் ஸ்டாக் மார்க்கெட்டு. அது அந்த மாதிரி நபர்களுக்கு தான் என்ன நடக்குது அப்படின்னா, எப்படி ஒரு கேஷினோவில் விளாண்டா எப்பாவது ஒரு டைம் ப்ரைஸ் விழுகிற மாதிரி இங்கே நீங்கள் ஒரு 10 ட்ரேடு அப்ரோச் பண்ணுறீங்க, ஆவரேஜாக ஒரு 3 ட்ரேடு ப்ராஃபிட் வருது, ஆவரேஜாக வருது. அது உங்களோட திறமையில் வர்றதில்ல, அது சின்ன குழந்தை இருந்தாலும் வரும். குரங்க வச்செல்லாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் பை செல் பண்ண வச்சுருக்காங்க, குரங்க வச்சு ரெண்டு ரெண்டு கட்டையை உருட்டி பையா செல்லான்னு அது குரங்கு எதை தொடுதோ அது பை பண்ணுறது. இப்படி பண்ணும்போது 40% ட்ரேடு மட்டும்தான் லாஸ் ஆகிருக்கு, 60% ஆஃப் ட்ரேட் வந்து ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு, குரங்க வச்சு பண்ணியே. புரியுதா? இந்த மாதிரி குரங்கு வித்தை காட்டுறதுனால உங்களுக்கும் என்ன வரும், ஏதாவது ஒரு இடத்துல 1-2 ட்ரேடு நேச்சுரலாக ஒரு 3 ட்ரேடு அளவுக்கு, ஆவரேஜாக 3 ட்ரேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆவரேஜாக 100 ட்ரேட் பண்ணி முடிச்சிங்கன்னா 30 ட்ரேடு ப்ராஃபிட் வந்துருக்கும். ஆனால் 70 ட்ரேடு ப்ராஃபிட் என்ன ஆகும், லாஸில் தான் இருப்பீங்க. இது வந்து ரூல். பணம் சம்பாதிக்கிறது ஒரு சயின்ஸு, ஒரு ஆர்ட்ஸ் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கலை வேணும், ஒரு திறமை வேணுமா, அதெல்லாம் தேவையே இல்லை. பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு சயின்ஸு. சயின்ஸ்னால் என்னது, இவ்வளோ அரிசி போட்டு இவ்வளோ தண்ணி ஊற்றி இவ்வளோ நேரம் ஹீட் பண்ணால் அது சாதம் ஆயிரும் அப்படிங்கிறது எப்படி ஒரு சயின்ஸோ அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் பண்ணீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிச்சங்கிறது ஒரு சயின்ஸு, ப்ரூவன்.
அப்போ இதில் வந்து என்ன ஒரு மாறாத விஷயம் இருக்குது? நீங்கள் 10 ட்ரேடு பண்ணீங்கன்னா அதில் 3 ட்ரேடு தான் நேரடியாக ப்ராஃபிட் போகுது, 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகுதுங்கிறது இங்கே ஒரு மாறாத ஒரு விதி இருக்குது. அப்போ அந்த 3 ட்ரேடை வச்சுட்டு அந்த 7 ட்ரேடு லாஸை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் சிந்திச்சு, அப்போ அந்த 3 ட்ரேடை எப்படி 5 ட்ரேடாக ப்ராஃபிட் கொண்டு வரலாம், 5 ட்ரேடை எப்படி 7 ட்ரேடாக ப்ராஃபிட் கொண்டு வரலாம், 7 ட்ரேடை இன்னும் கொஞ்சம் ஒரு 8 9 எப்படி கொண்டு வரலாம். சப்போஸ் அந்த 3 ட்ரேடு இப்போ வந்து ஒரு 7 ட்ரேடு ப்ராஃபிட் கொண்டு வந்துடுறோம் நேரடியாக. அப்போ 3 ட்ரேடு நெகட்டிவாக போகும்போது அதையும் மெக்கானிசம் எப்படி பண்ணலாம், அதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன மாதிரி ட்ரேட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் பண்ண முடியும், அந்த நேரத்தில் நம்மளோட மனநிலை எப்படி இருக்கணும், இதெல்லாம் கொண்டு கொடுக்குறது தான் ட்ரைனிங். புரியுதா? அதான் சொல்கிறேன், எந்த இடத்துலையும் நான் இது வந்து லாஸாக போகாதுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ, ஒரு பிளேயருக்கு என்ன ரிஸ்க் இருக்கோ அதே தான் ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கும் இந்த மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குது. ஆனால் அவங்க என்னென்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் 3 ட்ரேடு தான் நேச்சுரலாக ப்ராஃபிட் வருதுன்னா அதை 5ஆக மாற்றுறது எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணால் ஒரு 5 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணிங்கன்னா 7 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். நல்ல ஃப்ளேவரில் டைட் பண்ணிங்க, ட்ரேடிங் சிஸ்டம்னு சொல்லுவோம், அதில் டைட் பண்ணிங்கன்னா ஒரு 8 9 ட்ரேடு வரைக்கும் கூட நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் ப்ராஃபிட் கொண்டு வந்துடலாம். ஒன்று மட்டும்தான் பயங்கர நெகட்டிவில் போகும், அதையும் மெக்கானிசம் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ மொத்தத்தில் எல்லா ட்ரேடையுமே கொண்டு வந்துடலாம். அப்போ அதில் வந்து 2 விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று டைம் இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபோக்கஸ்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக அதாவது என்ன அர்த்தம், நீங்கள் வந்து அதை இன்னும் நல்ல ப்ராஃபிட்டாகவே கொண்டு வந்துடலாம். அதாவது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நீங்கள் ஒரு 10,000 ரூபா கொண்டு போகிறீங்கன்னா, கரெக்டாக ஒரு 10,000 கொண்டு போகிறீங்கன்னா, நான் 2 சைபர் அடிச்சிருங்க, லாஸாக உள்ள 2 சைபர் அடிச்சிருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ 100 அப்போ 100 மடங்குல உங்களோட இன்கம் இருக்குன்னா, இப்படி ஒவ்வொரு ட்ரேடுக்கும் 100 எடுத்துகிட்டே இருக்க முடியுமா? அப்போ ஒரு 100 ட்ரேட் பண்ணால் அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 100 சரியாக போட்டுக்கலாம். அப்போ 2 சைபர் அடிச்சிங்கன்னா 100 மடங்குல இருக்குது. அப்போ இந்த 100 மடங்குலே ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படின்னா, அதாவது என்ன அர்த்தம், 100 மடங்குல 100 மடங்குள்ள நம்மளோட அதிகபட்ச ப்ராஃபிட் இருக்கணும். அப்போ இப்படி எல்லா ட்ரேடும் ஒரே மாதிரி தான் 100 அப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பணக்காரங்க யூஸ் பண்ணுற அட்வான்ஸான விஷயங்கள் வந்து இப்போ நான் உங்களுக்கு நம்ம அந்த ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ 2 விதமான பை இருக்குது. ஒன்று ஓவர் வேல்யூவில் பை பண்ணுறது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூவில் பை பண்ணுறது. அப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த 10,000 ஒருத்தர் முதலீடு ஓவர் வேல்யூவில் 10,000 ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன ப்ராஃபிட் எடுக்கிறாங்களோ அது அப்போ என்ன ப்ராஃபிட் எடுத்து ஒரு 100 அப்படி 100 மடங்குல அப்படி ப்ராஃபிட் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. 100 அப்படி வந்திருக்கு அப்படின்னா, இதே ஒருத்தர் அண்டர் வேல்யூவில் இந்த ஓவர் வேல்யூலேருந்து அண்டர் வேல்யூ வரைக்கும் வெயிட் பண்ணி அண்டர் வேல்யூனா என்னது, அண்டர் வேல்யூவில் தான் பெரிய பணக்காரங்க வருவாங்க. ஓவர் வேல்யூவில் பணக்காரங்க வரமாட்டாங்கன்னு கிடையாது, அதிகபட்ச பணத்தை அங்கே தான் போடுவாங்க. இப்போ ஒரு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு பர்டிகுலர் ஸ்கிரிப்டில் அப்படின்னா, ஒரு 30% அமௌண்ட் வந்து ஓவர் வேல்யூவில் கிடக்கும், 70% பணம் வந்து அண்டர் வேல்யூவில் தான் கிடக்கும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வந்து நான் வால்யூம் அனாலிசிஸில் வந்து எடுத்து காமிச்சிருக்கேன், பழைய வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். அப்போ அந்த அண்டர் வேல்யூவில் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன் தான் நிறைய வால்யூமை இழுக்கும். புரியுதுங்களா? நிறைய பேர் அங்கே தான் வருவாங்க. அந்த இடம் தான் அண்டர் வேல்யூ. புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த அண்டர் வேல்யூவில் என்ன பண்ணுவாங்க, இதே 10,000 ரூபாயை ஓவர் வேல்யூவில் வச்சு 100 சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக அதே அண்டர் வேல்யூக்கு போனதுக்கப்புறம் அந்த 10,000 ரூபாயில் வெறும் 3,000 அளவுக்கு வச்சுட்டே அதே 100 சம்பாதிக்க முடியும். அப்போ இங்கே யோசிச்சு பாருங்க, அப்போ இங்கே வந்து 10,000 போட்டிருக்கோம், 2 சைபரை கட் பண்ணிட்டுனா 100. அப்போ 100 கரெக்டாக சம்பாதிச்சிருக்கோம், பெரிய ரிஸ்க் எடுக்காமல் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல 3,000 தானே பண்ணியிருக்கோம், அப்போ 2 சைபரை கட் பண்ணால் 30 தானே வரணும். அதுதான் இந்த அண்டர் வேல்யூட பியூட்டி. இப்போ புரியுதா? இங்கே வந்து ஓவர் வேல்யூலே போட்டாங்க, அதிகமாக பணம் போட்டாங்க, கொஞ்சமாக டைம் போட்டாங்க. இங்கே வந்து பாருங்கள், கொஞ்சமாக பணம் போட்டிருக்காங்க, அதிகமாக டைம் தான் போட்டிருக்காங்க. டைம்னா என்னது, அண்டர் வேல்யூக்கு வர்ற வரைக்கும் டைம் போட்டாங்கல்ல, இதுதான் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ புரியுதா? டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ புரியுதா உங்களுக்கு, அண்டர் வேல்யூ வர்ற வரைக்கும். அப்போ இங்கே இவர் கொஞ்சமாக டைம் போட்டு அதிகமாக 10,000 வரைக்கும் போட்டார், 100 கிடச்சிருக்கு. இங்கே அவர் வந்து பார்த்தீங்கன்னா 3,000 தான் போட்டிருக்காரு, 10,000க்கு பதிலாக 3,000 தான். அப்போ கொஞ்சம் இவரை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு ரொம்பவே கொஞ்சம் பணம் போட்டிருக்காரு, ஆனால் நிறைய டைம் போட்டிருக்காரு. அவர் எடுக்கிற வருமானமும் 100 மடங்குல தான் இருக்கும். ஆனால் லாஜிக் படி எவ்வளோ இருக்கணும், இவர் 3,000 ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னா இவர் 2 சைபர் அடிச்சிட்டிங்கன்னா 30 தான் இருக்கணும். ஆனால் இவருக்கும் ஏன் 100 கிடைக்குதுன்னா
அதான் மார்க்கெட்டில் உள்ள அந்த ரகசியம், பெரிய பணக்காரங்க யூஸ் பண்ணுற ரகசியம். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் வேல்யூவில் பை பண்ணுறது. இதை தான் வாரன் பஃபெட்ல என்ன சொன்னார், வேல்யூ இன்வெஸ்டிங் அப்படின்னு சொன்னார். வேல்யூ இன்வெஸ்டிங், சரியான விலையில் ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கீழே, இது ரொம்ப முக்கியம், ஒரிஜினல் ப்ரைஸுக்கு கீழே எவ்வளவு குறைச்சி வாங்க முடியுமோ அவ்வளோ குறைச்சி வாங்கணும். அதே சமயத்தில் ஒரிஜினல் ப்ரைஸில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி போய் உடனே வாங்கக்கூடாது. நான் சொன்னேன்ல ஏற்கனவே, மேலே இருந்து வர்ற கத்தியை நாக்க நீட்டு பிடிக்கிற மாதிரி மார்க்கெட் செட்டில் ஆகி பெரிய பணக்காரனோட இன்வால்மெண்ட் இருந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வாங்கணும். புரியுதா? டெக்னிக்கலாக எல்லா விஷயங்களும் நடந்து கரெக்டாக ஃபண்டமெண்டலாக எல்லா விஷயம், ஃபண்டமெண்டலுங்கிறது என்னது, பெரிய பணக்காரனோட இன்புட் அவங்க வந்து, ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே வாங்கணும். சரி, அதுக்கப்புறம் உடனே போய் ஓடோடி வாங்கிடணுமா? நான் இப்போ சொன்னேன் 10,000 ரூபா இருக்குது, அப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ பண்ணணும்னு இருக்குது. எல்லா இடத்துலையுமே ஃப்ளாட்டாக ஒரு 3000 வராது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்கிறேன். அப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பண்ணணும். அது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வரும். சரி, அதுவே அப்படியே நேரடியாக ப்ராஃபிட் போயிருமா? போகாது. அது போயிட்டு திரும்பி வரும். நான் சொன்னேன்ல 10க்கு ஒரு 8 ட்ரேடு 9 ட்ரேடு வரைக்கும் கூட கொண்டு வரலாம். அப்போ என்ன ஆகும், நெகட்டிவ் போச்சுன்னா, இல்லை 10க்கு ஒரு 7 ட்ரேடு ப்ளைனாக போயிருக்கு, அப்போ ஒரு 3 ட்ரேட் நெகட்டிவாக போகணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன ட்ரேட் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் பண்ணணுமோ அதை பண்ணணும். இப்போ புரியுதா? ஒவ்வொன்றா அடுக்கடுக்காக வருது, அவங்களுக்கு தெரியுதா? முதல்ல மார்க்கெட் அண்டர் வேல்யூக்கு வரணும். இது டெக்னிக்கலாக வந்துருச்சு, அண்டர் வேல்யூக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் குறைச்ச விலைக்கு கிடைக்குதுன்னு என்ன சொல்கிறது, புறம்போக்கு நிலத்தை வாங்குற மாதிரி வாங்கிடக்கூடாது. ப்ராப்ளம் உள்ள இடத்த வாங்குற மாதிரி வாங்கிடக்கூடாது. அண்டர் வேல்யூ தான், ஆனால் அந்த இடத்துல டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். புரியுதா? ஒவ்வொரு விஷயம் நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். அண்டர் வேல்யூ தான், ஆனால் டிமாண்ட் இருக்கான்னு பார்க்கணும். டிமாண்ட் இல்லாத இடத்த போய் வாங்கிடக்கூடாது. 1,00,000 ரூபா சென்ட் போன இடம் இன்னைக்கு 10,000 கிடைக்குது, ஆனால் டிமாண்ட் இருக்கா? எதுக்காக கிடைக்குது? அந்த இடத்துல திடீர்னு கவர்மெண்ட் ஏதோ ஒரு காலேஜ் கட்ட போகுது, ஏர்போர்ட் வரப்போகுது, அந்த இடத்த ஃபுல்லாக எடுக்க போகிறாங்களாம், நோட்டீஸ் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவன் 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினவே தலை தப்பிச்சா போதுன்னு உங்கள்கிட்ட தள்ளி விடுவான். அதை போய் வாங்கிடக்கூடாது. அப்போ டிமாண்ட் இருக்குமா, இன்னைக்கு நான் இந்த விலைக்கு வாங்கினா நாளைக்கு இந்த போட்ட காசை தாண்டி எனக்கு லாபம் போகுமா, அதான் டிமாண்டு. அப்போ அது எப்படி தெரியும்? அப்போ அந்த இடத்துல பெரிய பணக்காரனோட இன்புட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். பெரிய பணக்காரன் அந்த இடத்துல நிறைய வாங்கி சேர்க்குறானா, இல்லை இருக்கிறத விற்றுட்டு போகிறானா, இதை பார்க்கணும். அப்போ இது வந்து ஃபண்டமெண்டல். அப்போ இது பார்த்துட்டிங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும், ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லி உடனே குதிச்சிடக்கூடாது. உங்களோட கேபிட்டலுக்கு இந்த இடத்துல எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணணுன்றத ஃபண்டை கணக்கு பண்ணணும். புரியுதா? கணக்கு பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும், இப்போ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு ஓகே, அடுத்து என்ன பண்ணுவீங்க, அது அப்படியே ப்ராஃபிட் போயிட்டுன்னா சந்தோஷம், அதுவும் போகாது. அப்போ இன்னும் இழக்கும். அதுக்கு பேர் அக்குமுலேஷன் சொல்லுவாங்க. அக்குமுலேஷன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த உதாரணங்கள். ஒரு கார் வந்து 10 அடி பள்ளத்தில் இருக்குது. இப்போ என்னன்னா, ஒரு கொஞ்சம் லைட்டாக மேலே தள்ளுவோம் காரை, ஒரு 10 பேர் சேர்ந்து. அந்த 10 அடி பள்ளத்தில் இறங்குறது டெக்னிக்கல். எவ்வளோ அடி தூரத்தில் மார்க்கெட் இறங்கியிருக்கு, அதுக்கு பேர் தான் டெப்த்துன்றோம். 10 பேர் வந்துட்டாங்களா, ஏன்னா 2 பேர் சேர்ந்து 10 அடி தூரத்தில் 10 அடி ஆழத்துக்கு போன காரை தள்ள முடியாது. 10 பேர் சேர்ந்தால் தான் நம்ம 10 பேர் வந்துட்டாங்களான்னு பார்க்குறது ஃபண்டமெண்டல். ஓ 10 பேர் வந்துட்டாங்க, அப்போ நம்மளும் போய் தள்ள ஆரம்பித்தா தள்ளிடலாம் அப்படிங்கிறது. சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10 அடி பேர் சேர்ந்து ஒரே ஸ்ட்ரெச்சில் மேலே தள்ளுவாங்களா, தள்ள மாட்டாங்க. ஒரு 2 அடி முன்னாடி தள்ளலாம், மறுபடியும் ஒரு அடி பின்னாடி வரும், மறுபடியும் தள்ளுவாங்க. 3 அடி முன்னாடி போனால் மறுபடியும் ஒரு 1.5 அடி 2 அடி பின்னாடி வரும். அப்போ இந்த மாதிரி முன்னாடி போயிட்டு பின்னாடி போயிட்டு முன்னாடி போயிட்டு இப்படி வருது இல்லையா, இதுக்கு பேர் தான் அக்குமுலேஷன். அப்போ பணக்காரன் என்ன பண்ணுவான், அவனுக்கு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு வேணும்னா ஒரே இடத்துல அவனுக்கு அவ்வளோ வால்யூம் கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, லைட்டாக வாங்கி அப்படி பெருசாக அப்படி விற்றாங்கன்னா டக்குன்னு மார்க்கெட் என்ன ஆகும், அந்த பெரிய ரீட்டைலருக்கு அது மாறும்போது வெயிட்டேஜ் அழுத்துறதுனால, வெயிட்டேஜ்லாம் என்னன்னு சொல்லி நான் முன்னாடியே நிறைய வீடியோவில் பேசியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து பாருங்கள். ஸோ அப்போ அந்த வெயிட்டேஜ் அழுத்தும் போது என்ன ஆகும், சல்லுன்னு கீழே வரும். இப்போ மறுபடியும் புஷ் பண்ணுவாங்க, கார் மாதிரியே தான் பின்னாடி வந்தோன்னே எல்லாரும் வேகமாக தள்ளுவாங்க. அப்போ இந்த மாதிரி முன்னாடி பின்னாடி வந்து போய் தான் மார்க்கெட் செட்டில் ஆகி மேலே போகும். நீங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் அது தெரியும் உங்களுக்கு. கவனிங்க, இப்போ எந்த இடத்துல பார்த்தாலும் இந்த விஷயம் தான் நடக்கும். 5 நிமிஷம் இருந்து எந்த சார்ட் பண்ணணும், இப்போ பாருங்கள், இப்போ இங்கேருந்து போயிருக்கு, திரும்ப வந்திருக்கு, போய் அப்புறம் தான் மேலே போகும். அப்போ இந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் அதை தான் சொல்கிறேன், இந்த இடத்துல செட்டில் ஆகிற இடம் ரொம்ப சீரியஸாக மானிட்டர் பண்ணணும்னு சொல்கிறது. அதுக்கு பேர் அக்குமுலேஷன் வாங்க. ஒரே ஸ்ட்ரெச்சில் அப்படியே போயிடாது. அப்போ அந்த அக்குமுலேஷன் பண்ணும்போது நீங்களும் அந்த இடத்துல ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ் அப்ளை பண்ணணும். இதுதான் ட்ரேடிங் சிஸ்டம். புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், வேகமாக எல்லாரும் தள்ளும் போது நீங்களும் தள்ளணும், எல்லாரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் போது நீங்களும் கொஞ்சம் மூச்சு வாங்கிக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும், மற்றவங்க ஃபுல்லாக விட்டுட்டு ஓடிடுவான், கார் மறுபடியும் வேகமாக ரிவர்ஸ் வந்துச்சுன்னா உங்கள் மேலே ஏறிடும்.
இப்போ இந்த மாதிரி புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டோட கனெக்ட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன அர்த்தம், இப்போ இந்த இடத்துல வேகமாக போகுது, ஓ பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு சொல்லிட்டு டப்புன்னு குதிச்சிடக்கூடாது. மறுபடியும் அக்குமுலேஷன் எந்த அளவுக்கு இருக்கு, அதோட எக்ஸ்டென்ஷன், அதுக்கு பேர் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம், எது வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே அது நடக்குதா இல்லை ஒரு ட்ராப் மாதிரி கொண்டு போறானா, மேலே கொண்டு போற மாதிரி கொண்டு போறானா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மார்க்கெட்டில் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி ரிவர்ஸில் வரும்போது என்னென்ன ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ் பண்ணணும். ராவாக பண்ண முடியாது. அதான் நான் சொன்னல, நீங்கள் எடுக்கிற எந்த ட்ரேடு வேணாலும் ஒரு 10ல் 7 ட்ரேடு நேரடியாக ப்ராஃபிட் போகும், 3 ட்ரேடு நெகட்டிவாக தான் வரும். அந்த நெகட்டிவாக வர்ற ட்ரேடு எந்த இடத்துல வரும் அப்படின்லாம் தெரியாது, எவ்வளோ தூரத்துக்கு வரும்லாம் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும்னா அதை மெக்கானிசம் பண்ண தெரியணும். அதுக்கு தான் என்னது ட்ரேடிங் சிஸ்டமில் அதை கனெக்ட் பண்ண முடியும். அங்கே தான் அதை சரி பண்ண முடியும். அடுத்து ட்ரேடிங் சிஸ்டம் முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இந்த சைக்காலஜியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பண்ண போகிறது யார், நீங்கள் தான். நீங்கள் சரியாக இல்லைன்னா இது எதையுமே பண்ணவும் மாட்டீங்க. ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே தப்பாயிரும். அதனால தான் சொல்கிறது. அதனால தான் சும்மா வந்து இது யூடியூப்பில் சொல்லி கொடுத்து வர்ற விஷயம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களை முதல்ல ரெடி பண்ணிட்டு தான் இதை சொல்லியே கொடுக்க முடியும். அந்த மாதிரி விஷயம். இப்போ நான் யூடியூப்பில் சொல்லணுன்னா நீங்கள் ரெடியாக இல்லை, கண்டிப்பாக இருக்கவும் மாட்டீங்க. இதையே பண்ணாதீங்கன்னு சொல்லியே நிறைய பேர் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் எடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கீங்க. புரியுதா? அப்போ நீங்கள் எல்லா விஷயத்தையும் சும்மா விஷயமா சொன்னால் கட்டாயம் செய்வீங்களா? அதான் நான் சொன்னேன், சின்ன குழந்தை கையில் கார் சாவியை கொடுத்த மாதிரி ஆயிரும். அப்போ என்ன ஆகும்னா, இது எப்படின்னா, இதை வந்து தலைகீழாக போவீங்க. டெக்னிக்கல் முதல்ல படித்து, ஃபண்டமெண்டல் அடுத்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் படித்து, அடுத்து ட்ரேடிங் சிஸ்டம் படித்து, அடுத்து சைக்காலஜி போவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. இது முதல்ல சைக்காலஜி, அதுக்கப்புறம் தலைகீழாக போகணும். அப்போ தான் இதை நீங்கள் தொழிலாக பண்ணி எந்திரிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் இதை தொழிலாக பண்ண முடியாது. ஏன் யோசிச்சு பாருங்கள், இதே ட்ரைனிங் இருக்குது. நான் 3 மாதம் டெய்லி ஒரு 2 மணி நேரம் நம்மளோட ட்ரைனிங் இருக்குது. அப்போ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் அதை அட்டன் பண்ணுறீங்க. அந்த 3 மாதம் உள்ளதை ஏன் நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ ட்ரைனிங் நடந்திருக்குல்ல, ஏன் வீடியோவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்கக்கூடாது? வீடியோ எடுத்தாலும் அதானே நான் அங்கே என்ன சொல்லியிருக்கணும் அதானே சொல்ல போகிறேன். ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, வீடியோ எடுத்து பார்க்குற எல்லாருமே பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? அடிப்படையில் நீங்கள் அதானே சொன்னேன், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லைன்னா உங்களால் பண்ண முடியாது. அதான் நான் சொல்லுவேன், வீடியோ பார்த்து சும்மா ஏதோ வீட்டில் சமைக்கலாம், வீடியோ பார்த்து பெரிய கல்யாண மண்டபத்தில் போய் சமைக்க முடியாது. அதே மாதிரி தான், சும்மா வீடியோ பார்த்து ஓகே ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் இதை நீங்கள் தொழிலாக பண்ணணும்னா, ரியல் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ட்ரேடையும் நீங்கள் ப்ராஃபிட்லேயே கொண்டு வரணும்னா, அதுக்கு உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ஸ்ட்ராங் ஆனால் மட்டும்தான் நீங்கள் இதில் தேறி எந்திரிக்க முடியும். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கடந்த 23 வருஷமாக நான் ட்ரெயினராக இருக்கேன். 23 வருஷமாகவே இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த இடத்துலையும் இது வீடியோ பார்த்துட்டு இது அவ்வளோதான் அப்படின்றது இல்லை. ஒவ்வொரு நாளும் பர்சனல் ட்ரைனிங் இருக்கும், பர்சனலாக 1-to-1 செஷன் இருக்கும், பர்சனலாக கம்யூனிட்டி சப்போர்ட் செஷன் இருக்கும், பர்சனலாக நீங்கள் டெமோ அக்கௌண்ட் 100 பண்ணணும், பர்சனலாக நீங்கள் லைவ் ட்ரேட் பண்ணணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கலாக முதல்ல உங்களை ரெடி பண்ணிட்டு தான் விஷயத்தையே கொடுக்க முடியும். விஷயத்தை கொடுத்தா தான் அது வேலை செய்யும். புரியுதா? வேலை செய்யுன்றத விட அதை ரியல் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணவே முடியும். இல்லைன்னா இந்த விஷயம்லாம் நீங்கள் தெரிஞ்சு பண்ண முடியாது. நான் சேலஞ்சே பண்ணுறேன், பண்ண முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா இது ரியல் தொழில். அது மாதிரி இது எல்லாமே எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மார்க்கெட் வந்து அப்ரோச் இருக்காது. நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு இடத்துல இதுதான் பண்ணுவான். ஆனால் இந்த பவுண்ட்ரியில் எந்த பவுண்ட்ரியில் பண்ணுவான் அது வந்து சஸ்பென்ஸ். அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். இதே வேலையை தான் பண்ணுவான், ஆனால் எந்த பவுண்ட்ரியில் பண்ணுவாங்க. புரியுதா? அதாவது என்ன அர்த்தம், இப்போ சொல்லுவாங்க இல்லையா, இப்போ லாட்ரி சீட்டில் யாரோ ஒருத்தருக்கு பரிசு தான் கிடைக்க போகுது, ஆனால் எந்த நம்பருக்கு கிடைக்க போகுதுங்கிறது தான் சஸ்பென்ஸுங்கிற மாதிரி. ஆனால் என்ன நடக்கும், என்ன நடந்தாலும் அந்த பிஸ்னஸ் ஓனருக்கு 30% பணம் கிடச்சிரும். யாருக்கு அந்த பரிசு விழுங்குறது அவனுக்கு அக்கறை இல்லை. மார்க்கெட்டில் எவ்வளோ பிளேயர் வந்தாலும் எனக்கு அவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ % பணம் கிடைக்கணும், அதுதான் முக்கியம். அதே மாதிரி தான் நம்மளும் மார்க்கெட்டில் மார்க்கெட் என்ன மாதிரி ஆப்ரேட் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. அது வேகமாக போனால் என்ன, மெதுவாக போனால் என்ன, எங்கே போனால் நமக்கு என்ன, நமக்கு தேவை நம்ம எடுக்கிற அந்த டோட்டல் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ % ரிட்டர்ன் வேணும். அதனால தான் சொன்னேன், ஒவ்வொரு 3வது ட்ரேடும் நம்மளோட கேபிட்டல் வந்து குரோ ஆகிட்டே இருக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட விஷயம். ஸோ அந்த மாதிரி ஆயிட்டுருக்கான்னா கண்டிப்பாக ஆயிட்டுருக்கு. அதுக்கான விஷயங்கள்லாம் நான் என்ன சொல்கிறது, இந்த வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, ஜென்ரல் கம்யூனிட்டியில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா, இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே போய் பாருங்கள், கமெண்ட்டில் வாட்ஸ்அப்போட ஜென்ரல் கம்யூனிட்டியில் சேர்றதுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேருங்க. அங்கே வந்து நான் இப்போ லைவாக பண்ணிகிட்டு இருக்கவங்களோடது, ஏற்கனவே டெமோ பண்ணி முடித்த எல்லாமே நான் இங்கே போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், எல்லாரோட ப்ராஃபிட்டையும்.
அதனால தான் நான் சொல்கிறேன் இல்லையா, 100 டெமோ ட்ரேடு 100 லைவ் ட்ரேட். இப்போ 100 டெமோ ட்ரேட் 100 லைவ் ட்ரேடு அது வேலை செய்யாதுன்னா நான் எப்படி உங்களோட பண்ணுவேன்? முதல்ல யோசிங்க. இதெல்லாம் நிறைய ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான். அதனால தான் சொன்னேன், ஒன்று உங்களை நம்பி வரணும், இல்லை என்னை நம்பி வரணும். இல்லைன்னா உட்காந்து இதை வந்து முழுசாக இங்கே என்ன இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் முழுசாக கற்றுக்கிட்டு பண்ணணும். இல்லாட்டி மார்க்கெட்டை விட்டு தூரமாக போயிடணும். இதெல்லாம் நான் நிறைய ஏற்கனவே தெளிவாக சொன்னது தான். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு மேலே உங்களோட தனிப்பட்ட விருப்பம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இதே மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒரு பிளேயராக இருக்க போகிறீங்களா, இல்லை பிஸ்னஸ் ஓனராக இருக்க போகிறீங்களா, இல்லை பணத்தை விட்டுட்டு இருக்க போகிறீங்களா, அதெல்லாம் உங்களோட சொந்த விருப்பம். புரியுதுங்களா? என்னோட 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு ஒரு என்ன சார், ஒரு மனசாட்சிக்கு உட்பட்டு இதெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி தான் இப்போ நான் சொன்னலே இந்த ஆர்டரில் நீங்கள் உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு உங்களுக்கு நீங்களே கேள்வி கேட்டுக்கோங்க. ஒரு மார்க்கெட்டை முதல்ல டெக்னிக்கலாக பார்க்க தெரியுமா, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண தெரியுமா, அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் கிளாரிட்டியாக உங்களுக்கு தெரியுமா, எல்லா சூழ்நிலையும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும்னு தெரியுமா, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டோட மெக்கானிசம் ரொம்ப முக்கியம், அது பண்ண தெரியுமா. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஃப்ளேவர்ஸ் உங்களுக்கு தெரியுமா, ஒரு ஒரு பொசிஷன் எடுக்கிறீங்க, அது நெகட்டிவில் போனால் அது என்ன மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், அந்த இடத்துக்கு என்ன ஃப்ளேவர்ஸ் ஆஃப் ட்ரேட்ஸ் போட்டால் அது சீக்கிரம் ப்ராஃபிட் கொண்டு வர முடியும் தெரியுமா. இதெல்லாம் பண்ணுறதுக்கு முதல்ல சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கா, முதல்ல நீங்கள் எதையுமே தப்பாக பண்ணாத அளவுக்கு நீங்கள் என்ன நடந்தாலும் இந்த இடத்துல இதுதான் பண்ணுவேன்ற அந்த உறுதி உங்கள்கிட்ட இருக்கா. இது எல்லாம் சேர்ந்தது தான் தொழில். இது எல்லாம் சேராமல் நீங்கள் வெறுமனே சும்மா டெக்னிக்கலை வச்சுட்டு நான் பண்ணுறேன், அதை பார்த்து பண்ணுறேன், இதை பார்த்து பண்ணுறேன், தொழில் கிடையாது. அதெல்லாம் சும்மா நீங்கள் சூதாட்ட கிளப்பில் போயிட்டு சும்மா ஒரு 1000 ரூபா வச்சு விளாண்டுட்டு வர்ற மாதிரி. புரியுதா? இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு நாள் 2 நாள் விளையாடுவீங்க, ஒரு நாள் 2 நாள் லாட்ரி சீட்டு வாங்குவீங்க, அப்புறம் வாழ்க்கை முழு சம்பாத்தியத்தை ஃபுல்லாக லாட்ரி சீட்டுக்கே போயிடும். நீங்கள் அதை விடணும்னு நினச்சாலும் அது உங்களை விடாது. அதே மாதிரியான ஒரு தொழில் தான் எமோஷனல் கேம். உங்களை பொறுத்த வரைக்கும், பணக்காரனை பொறுத்த வரைக்கும் இது அது எமோஷனல் கேம் கிடையாது, அவனுக்கு சீரியஸான பிஸ்னஸ். அவன் எந்த இடத்துலையும் அவனோட எமோஷனலை இழக்கவே மாட்டாங்க. அதனால தான் நீங்கள் பாருங்கள், நம்மளோட ட்ரெயினர்ஸ் எல்லாம் நிறைய பேரோட இதெல்லாம் நீங்கள் ஜென்ரல் கம்யூனிட்டியில் இருக்கவங்க கேட்டிருப்பீங்க, ரிலாக்ஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரேட் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணுறோம், ரொம்ப ஜாலியாக பண்ணுறோன்னு சொல்லுவாங்க ட்ரேடு. எங்கேயாவது இது ஜாலியாக பண்ணுற தொழிலாக அது? ஆமாம், பணம் வரும்போது ஜாலியாக தானே இருக்கும். யோசிங்க, பணம் வரும்போது ஜாலியாக தானே இருக்கும். மார்க்கெட் எங்கே போனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, எங்கே போனாலும் அதை சரி பண்ணி கொண்டு வந்துடுவேன், எனக்கு அதுக்கான மெக்கானிசம் தெரியும், அதுக்கான ஃபிட்னஸ் இருக்குது, அதுக்கு உண்டான பணமும் நான் வச்சுருக்கேன்னா அப்போ அவன் ஜாலியாக தானே இருப்பாங்க. புரியுதா? இப்போ இந்த வார்த்தையெல்லாம் சாதாரணமாக வராது. அதே தாங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன். சும்மா அது வந்து இது என்னது, ஒருத்தங்க சொல்கிறாங்கிறக்கா நீங்கள் நம்பணும்னு கிடையாது. நீங்கள் பண்ணி பார்க்கும்போது அதே வார்த்தையை தான் நீங்களும் சொல்லுவீங்க. அதனால தான் நான் ஓப்பனாக சேலஞ்சே பண்ணுறேன் இங்கே, இது வந்து ஒரு தொழில் அப்படின்னு. புரியுதுங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்களை நீங்கள் வந்து அடிப்படையை வந்து கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பிட்காயின் சார்ட்டையும் நம்ம கொஞ்சம் இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒன் ஹவர் சார்ட் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஹை ஆகி போயிட்டுருக்கு. அப்போ இது எது வரைக்கும் போகுன்ற பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி போனால் என்ன ஆகும், 4 ஹவர். அப்போ அதிகபட்சம் ஹை இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்சம் 4 ஹவரில் லோ வந்து இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது பாருங்கள் கொஞ்சம் கிளியராக, இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, கொஞ்சம் பார்க்கலாம். இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள், இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப கீழே வர முடியாமல், இந்த 50% லைனை தாண்டி கீழே வர முடியாமல் இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் இதை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 50% லைன் மேலே போய் கீழே வந்து கீழே உடைக்க முடியாமல் மறுபடியும் மேலே போய் கீழே வந்து கீழே உடைக்க முடியாமல் இப்போ மேலே போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ ஒரு விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. சின்ன சின்ன விஷயமா நான் சொல்லித்தரேன், கொஞ்சம் கொஞ்சமாக கவனிங்க. அதாவது இந்த இதை 50% லைனை டச் பண்ண ஏரியாவிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த 50% லைனுக்கு அப்புறம் அது உள்ள பாடி, அதுக்கப்புறம் அதிகபட்சம் உள்ள பாடி, இதெல்லாம் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த பாருங்கள். அதிகபட்சம் இந்த ஏரியாவில், இந்த ஏரியா டு இந்த ஏரியா, நான் இங்கேருந்து சொல்லலை, இதுலேருந்து சொல்லலை, இந்த ஏரியா 50% தொட்டதுக்கு அப்புறம் அதிகபட்ச பெரிய கேண்டில் இங்கே போட்டிருக்காங்க. தெரியுதா? பச்சை கலர் கேண்டில் இங்கே போட்டிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியுதா? பெரிய பச்சை கலர் கேண்டில் இங்கே போட்டிருக்காங்க, அக்ரெசிவாக தள்ள ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஏற்கனவே பையர் கொண்டு போன தூரத்தை விட பாடியை தாண்டி பாடி போயிருக்கு, விற்க தாண்டி விற்க போயிருக்கு. இந்த இந்த பாருங்கள், 1 2 3 4 5 6 7 28 மணி நேரம் என்ன இருந்துச்சோ அவ்வளையும் அப்படியே முழுங்குற மாதிரி. இதுக்கு பேர் என்கல்ஃப் அப்படிம்பாங்க. நீங்கள் பேட்டர்ன்லாம் படிச்சிருந்தீங்கன்னா சொல்லி கொடுத்துருப்பாங்க, என்கல்ஃபிங் கேண்டில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. என்கல்ஃப்னா முழுங்குறதுன்னு அர்த்தம், விழுங்குதல். அப்போ முதலையிட்ட ஒரு கறியை தூக்கி போட்டால் அப்படி டபக்குன்னு விழுங்குதில்ல, அந்த மாதிரி விழுங்குதல் முழுங்குதல் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குது, இந்த 28 மணி நேரம் என்ன நடந்திருக்கோ, செல்லர் போராடி இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததை ஒரே 4 மணி நேரத்திலே பையர் தூக்கி அடிச்சிருக்கானுங்க.
அப்போ ஆனால் என்ன பண்ணணும் விஷயம், அவனோட மொத்த எனர்ஜியை யூஸ் பண்ணி பையர் தள்ளியிருக்கான். அப்போ இந்த ஏரியாவிலே பெரிய கேண்டிலாக வச்சு தள்ளியிருக்கான். இவன் போகிறவன் என்ன பண்ணக்கூடாது, இப்போ இங்கே தான் விஷயம் இருக்குது. போகிறவன் என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக போகிற ஆள் இந்த கேண்டிலோட 50% பாடி தாண்டி கீழே வரவே கூடாது. ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அப்ராக்சிமேட்லி இருக்கும், இதை தாண்டி வரவே கூடாது. ஏற்கனவே போனான் வந்தான் இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இங்கே என்னென்னா அவனோட மொத்த பவரையும் யூஸ் பண்ணி தள்ளியிருக்கான். இதுக்கப்புறம் இவன் வந்தான்னா இதுக்கப்புறம் மேலே போக மாட்டான். இந்த இந்த ஒரு விஷயத்த நீங்கள் நுணுக்கமாக பார்க்கணும். புரியுதா? மார்க்கெட் எந்த இடத்துல எல்லாம் செட்டில் ஆகிருக்கோ இந்த விஷயத்த நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்க்கணும். எல்லா இடத்துலையும் இந்த வேலையை பண்ணுவான். அதாவது என்ன அர்த்தம், இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் இப்படி வேகமாக போகிற மாதிரி மேலே காட்டுவான். அதுதான் அவன் வைக்கிற ட்ராப்பு. அப்போ அந்த மாதிரி வேகமாக போகிற இடத்துல இப்போ சிலருக்கு கேள்வி என்ன வரலாம்னா, இவன் இப்படி இப்படி சரி உண்மையிலே இப்படி வேகமாக போயிட்டானா அப்போ பை மிஸ் தானே ஆகும்னு கேட்டால், இந்த இடத்துல ஏன் பை பண்ணுறீங்க, இந்த இடத்துல ஓவர் வேல்யூ ஆச்சே. புரியுதா? அப்போ இப்போ இந்த இடத்துல இப்போ எது பை ஆக்சுவலி, அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கான், இதோட 50% கீழே வந்தால் தான் அண்டர் வேல்யூ. இப்படி வந்து இதுக்கு கீழே கிடைச்சாதான் பை எடுத்தால் தான் அண்டர் வேல்யூ, இதுக்கு மேலே கிடைக்கிறது ஓவர் வேல்யூ. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இங்கே போய் எடுத்தீங்கன்னா விழுந்தீங்கன்னா இங்கே வரைக்கும் விழுகும், அடி விழுகும் பயங்கரமாக. அதான சொல்லலை, விழுகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 1வது மாடி 2வது மாடியிலேருந்து விழுந்து பழகுங்க. 100வது மாடியிலேருந்து விழுந்தீங்கன்னா உயிர் பிழைக்க முடியாது. உங்களோட லாஸ் அதிகமாக இருக்கும், ரிவார்டு கம்மியாக இருக்கும். ரிஸ்க் அதிகமாக இருக்கும், ரிவார்டு கம்மியாக இருக்கும். அப்போ இந்த இடத்துலலாம் நீங்கள் போய் இதுக்கு முன்னாடி பை பண்ணி தான் உங்களுக்கு 10க்கு 7 ட்ரேடு லாஸ் ஆகுது. அப்போ அந்த 7 ட்ரேடு லாஸ் ஆகிறத ஒரு 5ஆக குறைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, எப்போவுமே உங்களோட அப்ரோச் ஃபுல்லாகவே அண்டர் வேல்யூக்கு கீழே இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இது மேலே போனால் போயிட்டு போகுது, போனால் இங்கே போவான், இந்த பவுண்டரி இங்கே இருக்குது, பேஸ் இங்கே போவான், இங்கே வச்சு பார்த்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், பார்த்துக்கலாம் மீன்ஸ் என்ன, ஓவர் வேல்யூவில் இருக்கும்போது செல்லை ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதுங்களா? உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தது பை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை விற்க ட்ரை பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக செல்லை ஃபோக்கஸ் பண்ணணும். அண்டர் வேல்யூக்கு வரும்போது ஏதாவது செல் இருந்துச்சுன்னா அதை பை பண்ணி க்ளோஸ் பண்ண பார்க்கணும். இல்லைன்னா பையை புதுசாக ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் ஓவர் வேல்யூ அண்டர் வேல்யூவில் ரகசியம். அப்போ நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி பண்ணுறீங்க, 10 ட்ரேட் பண்ணீங்கன்னா 3 4 இப்படி தானே உங்களுக்கு ப்ராஃபிட் வருது. அதை ஒரு 5ஆக ஆக்கணும் அப்படின்னா எப்போவுமே நீங்கள் மார்க்கெட்டை வந்து அண்டர் வேல்யூக்கு வர வச்சு அப்ரோச் பண்ணுங்கள். அப்போ 4 ஹவர் வர்ற வரைக்கும் நான் இங்கே உட்காந்துருக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். 4 ஹவர் பண்ணாதீங்க. இப்போ இதே ஒரு 5 மினிட்ல போய் பண்ணுங்க. இப்போ 5 மினிட் படி சார்ட் அப்படி ரீசெட் பண்ணி பாருங்க. அதிகபட்சம் ஹை இங்கே இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இங்கே இருக்கு. அப்போ இதுக்கு பவுண்டரி வரீங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இதோட 50% எங்கே இருக்கு, இங்கே இருக்கு 50%. அப்போ இதுக்கு கீழே ட்ரை பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் எங்கே இருக்கு, ஓவர் வேல்யூவில் இருக்கும்போது மார்க்கெட் போகும். ஆனால் என்ன நடக்கும், பெரிய அளவில் போகாது, போகிற மாதிரி போய் 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 கீழே வரும். புரியுதா? ஃபெயில்டு வி பேட்டர்னா மாறி 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 கீழே வரும். அப்போ இந்த இடத்துலையுமே பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவாங்க. பாருங்க இந்த இடத்துக்கு பெரிய பெரிய கேண்டில் போட்டு போனாங்களா, அதே மாதிரி போட்டாங்க. இங்கே கவனிங்க, அதே மாதிரி போட்டாங்க. ஆனால் 50% தாண்டி கீழே வந்துட்டாங்க. மறுபடியும் அதை தாண்டி போகாதுன்னு நான் சொன்னேன். போக மாட்டாங்க, போக முடியாது. அதிகபட்சம் உயிரை கொடுத்து தள்ளுவாங்க. இங்கே பாருங்க 1 2 3 4 தள்ளாங்களா. ஆனால் என்ன, வேகமாக போயிட்டு ரிவர்ஸ் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு மேலே போக முடியாது. அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். வேகமாக பச்சை கலராக போகிற கேண்டில் 3க்கு மேலே போகுது, அது மாதிரி வேகமாக சிகப்பு கலராக 3க்கு மேலே வருதுன்னா மார்க்கெட் செட்டில் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவங்களோட ஆட்டம் முடிய போகுதுன்னு அர்த்தம். பிரேக் இல்லாத தண்ணி லாரி மாதிரி கூடிய சீக்கிரம் எங்கேயாவது முட்டி மோதி கவுர போகுதுன்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். இப்போ வேகமாக போனான், 4வது போக முடியல, திரும்பிடுச்சு. மறுபடியும் பாருங்கள் 3 பச்சை கலர் வேகமாக போனான், 4 போனேன், ஆனால் இதை தாண்டி போகல. அதான் நான் சொன்னேன், ஒன்ஸ் இது அதிக பெரிய கேண்டில் அதை தாண்டி மார்க்கெட் ரிவர்ஸ் அடிச்சிருச்சுன்னா மறுபடியும், ஏன்னா பையர் முழு மூச்சில் தள்ளியிருக்கான், தள்ளுறவன் மறுபடியும் என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக அதோட 50% வந்துட்டு தள்ளினானா தள்ளுவான். ஆனால் என்ன, இடையில தள்ளினானா ரொம்ப தூரம் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. இதை தாண்ட மாட்டாங்க. புரியுதா? இப்படி தான் இருக்கும். அப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தேன், 5 மினிட்டோட ஹையெல்லாம் இது இருக்குது. அப்போ இது இப்போ ஓவர் வேல்யூ இருக்குது. இந்த ஏரியாவில் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா, பை எங்கே பண்ணியிருப்பீங்க ஏற்கனவே, இப்போ ஏற்கனவே இருந்தாலும் அண்டர் வேல்யூவில் பை பண்ணியிருப்பீங்க இல்லையா. இப்போ பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி எங்கே இருக்குது அதிகபட்சம், இங்கே இருக்குது ஹை அண்ட் லோ, இங்கே இருக்குது. அப்போ இதோட 50% ஜோனுக்கு மார்க்கெட் சாலிடாக வந்திருக்கு. எடுத்து கூட வரைவோம். 50% கீழே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்கு, ஈக்குவலன் டு 75 to 100 பவுண்டரிக்கே வந்திருக்கு. இது பாருங்கள், இந்த இடத்த பார்த்தீங்கன்னா தெரியும், போயிருக்கு பாருங்கள் சல்லுன்னு. இப்படி தான் போகும். அவனுக்கான எல்லா வால்யூமே அவன் லோட் பண்ணிட்டு தான் மேலே கொண்டு போவான் தாராளமாக. என்ன, அதனால தான் சொன்னேன்,
அண்டர் வேல்யூ வெயிட் பண்ணுங்க. டெக்னிக்கல் முடிஞ்சு பெரிய பணக்காரன் வந்துட்டான்னு பாருங்க, ஃபண்டமெண்டல் முடிஞ்சு. பணக்காரன் வந்துட்டு அப்படியே போக மாட்டான், மறுபடியும் அவன் ரிவர்ஸ் பண்ணி அவன் சாக்க நிறப்பான். சாக்க நிறச்சுன்னா லாரியில டக்குன்னு மூடையை தூக்கி போட்டு கிளம்ப ஆரம்பிப்பான். அப்போ அவன் நிறச்சிட்டானான்னு பாருங்க, புரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அடுத்து என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக அடுத்து வந்து ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் உங்களோட கேபிட்டலுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவன் நிறைக்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், அதோட ரிவர்சபிள்னு சொல்லுவோம். ரிவர்சபிள் என்ட்ரிஸ், சிங்கிள் என்ட்ரி, மல்டிபிள் என்ட்ரிஸ் மெக்கானிசம் அப்படின்னு இருக்கு. அப்போ அந்த ரிவர்சபிளில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ப்ராஃபிட் எங்கேயோ போயிடுவோம். அப்போ பாருங்க, எல்லாமே அதே அதே பேட்டர்னை தான் பண்ணுவான், மாற்றி 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 அதை தான் பண்ணுவான். அப்போ இந்த மாதிரி என்ன இருக்கோ கண்ணுக்கு தெரிஞ்சு அதை பண்ணிக்கிட்டே இருங்க. இது அண்டர் வேலையிலும் பண்ணுவான், ஓவர் வேலையிலும் பண்ணுவான், அண்டர் வேலையிலும் பண்ணுவான், ஓவர் வேலையிலும் பண்ணுவான். இப்படி தான் இருக்கும். இப்போ பாருங்க, இதோட 50% கீழே தான் எல்லாமே அங்கே தான் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்னேன், 50% லைன் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ட்ரேடை அப்ரோச் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸாக உள்ளது 50% கீழே மார்க்கெட்டை ட்ரை பண்ணுங்க, அண்டர் வேல்யூ அப்போ ஓவர் வேல்யூ. இதை நீங்கள் பண்ணாலே உங்களோட ட்ரேடை 10ல் 7 ட்ரேடர் லாஸில் போகிறத இன்னும் ஒரு 2-3 ட்ரேடை நீங்கள் குறைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல், அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபண்ட் மேனேஜ்ங்கிறது ராவாக சொல்லி இப்படி தான் அது சொல்லி புரிய வைக்க முடியாது, இடத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் நிறைய ஸ்ப்ளிட் இருக்குது, உடச்சி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் நீங்கள் கண்டிப்பாக புரிய முடியாது. ட்ரேட் எடுத்து அந்த ட்ரேடை ஃபாலோ பண்ணி படிக்க வேண்டிய விஷயம். அதான் நான் சொல்லலையா, இது வரைக்கும் தியரி, இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பண்ணுறதை பார்த்து பண்ண முடியாது. பார்த்து பண்ணலாம். சில விஷயத்த அதை என்ன பண்ணணும், ரியலாக நீங்கள் அப்ரோச் பண்ணி பண்ணுறது தான் நீங்கள் பண்ண முடியும். அதாவது அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சைக்காலஜிக்கு பின்ன சரியாக இல்லைன்னா கட்டாயம் அது நடக்காது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நம்மளோட ட்ரைனிங்கில் முதல் ஒரு 1.5 மாதம், மொத்தம் 3 மாதம் ட்ரைனிங்கில் 1.5 மாதம் உங்களை சைக்காலஜிக்கலாக தான் ரெடி பண்ணுறது. அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கே போகிறது. அது வரைக்கும் சும்மா ஜென்ரல் ப்ராக்டிஸ் தான். சும்மா நார்மலாக பை பண்ணி அந்த பை நெகட்டிவில் போக வச்சு, அது நெகட்டிவில் போகிற பையை தான் உங்களை அப்ரோச்சே பண்ண சொல்கிறது. அது கட்டாயம் போகும். ஏன்னா நெகட்டிவில் போனால் தான் மார்க்கெட்டோட டெப்த் என்னன்னு உங்களுக்கு புரியும், மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுன்னே தெரியும், பணக்காரன் என்ன பண்ணுறானே தெரியும். புரியுங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணி அடுத்தடுத்த விஷயங்கள் பண்ணுவோம். இதை பற்றி நான் நிறையா முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அப்போ இப்போ 4 ஹவரில் என்ன நடந்திருக்கு பாருங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. இதோட 50% லைனை தாண்டி இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அக்ரெசிவாக இதை தள்ளியிருக்காங்க. இப்போ அக்ரெசிவாக தள்ளும் போது நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க, அடுத்த 4 மணி நேரம் இல்லை 4 ஹவரில், இல்லாட்டி இப்படி கூட வச்சுக்கோங்க, இந்த கேண்டிலோட 50% ஏற்கனவே இருக்கிற பாடி வீக். இப்போ இந்த இதை எடுங்க, இது முடிஞ்சு போன மார்க்கெட், இதுதான் கரண்ட்டு. இதோட 50% தாண்டி இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, இதை தாண்டி கீழே வந்துருச்சு அப்படின்னா, க்ளோஸ் வச்சுட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் இதை உடைக்கிறது ரொம்ப சிரமம். கட்டாயம் உடைக்க முடியாது. அதே சமயத்தில் மார்க்கெட் என்ன பண்ணும், அப்படியே வந்தாலும் மறுபடி இப்படி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் டம்முன்னு கீழே விழும். இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல செல்லருக்கு உண்டான அக்குமுலேஷன் ஆரம்பிக்குது. புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரன் விற்க ஆரம்பிச்சிட்டான். புரியுதா? கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட இதை வால்யூமை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலட்டி விடுறான். அவ்வளோதான் விஷயம். இப்படி தான் இருக்கும். அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது என்ன மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்குது, அதை வந்து சும்மா ராவாக மொட்டையாக பார்க்கக்கூடாது. உயிரை கொடுத்து தள்ளுவான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொண்டு போயிட்டு பயங்கரமாக தள்ளுவான். லாஸ்ட்டில் அவனோட ஆட்டம் முடிய போகுதுங்கிறது பெரிய பெரிய கேண்டிலாக போட்டு காட்டுவான். இங்கே பாருங்கள், போட்டான், மறுபடியும் போனான், இடித்து தள்ளலாம். ஆனால் என்ன, இதை தாண்டி கடைசி வரைக்கும் பெருசாக போகவே இல்லை. அப்போ இந்த மாதிரி போகும்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, இதெல்லாம் ட்ராப்பு. ஆனால் போகணும், எது வரைக்கும் போகணும், இதை தாண்டி போகணும். சும்மா இது என்னதான் 3 கேண்டில் நீ போட்டு வந்தாலும் பாருங்க, இப்போ இங்கே இங்கே 3 கேண்டில் போட்டிருக்கான், ஆனால் இங்கேயும் 3 கேண்டில் தான் போட்டிருக்கான், ஆனால் இதை தாண்டி போகலை, சும்மா பயம் காட்டுறான், அவ்வளோதான். அப்போ என்ன, இதை தாண்டி போனாதான். இல்லைன்னா என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரிவர்ஸ் அடிச்சிடும். அப்போ அதே மாதிரி இங்கே பாருங்க, இவங்க வந்து பெரிய ஒரு என்கல்ஃபிங் தெரியுதா, இங்கே பெருசாக தள்ளிட்டாங்க. இப்போ என்ன பண்ணாங்க, பையர் உயிரை கொடுத்து தள்ளிட்டான். இந்த மாதிரி மேலே போகணும். அப்போ என்ன பண்ணாங்க, இதை பெருசு போட்டாங்கன்னா மறுபடியும் கீழே உள்ள இதுக்கு கொண்டே வர முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன். அதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல புரிய வைக்கிறேன். இந்த மாதிரி பெருசாக தள்ளிட்டாங்கன்னா கீழே மறுபடியும் கொண்டு வரவே முடியாது. ஏன், இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையுமே பெருசாக தள்ளலை, ஸ்ப்ளிட் பண்ணி உடச்சி தான் தள்ளியிருக்காங்க. பெருசு அப்படின்னா என்ன அர்த்தம், இது வரைக்கும் செல்லர் கொண்டு வந்தாங்களோ அதை 50% தாண்டி ஒரே ஸ்ட்ரெச்சில் தள்ளிட்டாங்கன்னா அவ்வளோதான், மறுபடியும் கீழே வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப தூரம் கீழே போக முடியாது. அவ்வளோதான், பையரோட அந்த இன்வால்மெண்ட் வந்து முழுசாக பையர் கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ அதுதான் இங்கே நடந்திருக்கு. பெருசாக தள்ளி இந்த மொத்தத்தையும் என்கல் பண்ணி மேலே முடிச்சிருக்காங்க, முழுங்கிட்டாங்க மொத்தத்தையும். ஆனால் என்னென்னா இதை தாண்டி 50% கீழே வந்துச்சுன்னா மறுபடி பையர் தள்ள முடியாது. பையர் வந்து
என்ன பண்ணுவாங்க, பையர் வந்து வீக் ஆயிடுவாங்க, போதும்டா அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே பையர் போகிறதோட போயிட்டு இப்போ லைட்டாக திரும்பி வர்றதுன்னா என்ன அர்த்தம், கொஞ்சம் கொஞ்சமாக விற்றுக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். பையர் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ப்ரெஷரில் மார்க்கெட் கீழே வருதுன்னா அவ்வளோதான், இருக்கிறவங்கள வெளியேறி போயிட்டானா மறுபடியும் யார் தள்ளுறதுக்கு ஆள் இருக்காது. இப்போ காரு தன்னால் ரிவர்ஸில் வந்துடும். அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? அப்போ இதை நீங்கள் கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, மார்க்கெட் வந்து இதோட 50% தாண்டி மேலே போகணும்னா என்ன பண்ணக்கூடாது? நம்ம விஷயத்துக்கு வருவோம். நம்ம நிறைய பேசினாலும் விஷயத்தில் எப்போவுமே ஃபவுண்டேஷனை மறந்துடக்கூடாது. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த 50% இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்க இந்த 50% தாண்டி கீழே வரக்கூடாது. தெரியுதா? இப்போ இதை தாண்டி கீழே வரக்கூடாது. அப்போ இங்கேருந்து இப்போ கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ கீழே வருதுன்னா எது வரைக்கும் வரலாம், இந்த 50% லைன் வரைக்கும் வரலாம். இந்த 50% லைனை உடைச்சது அப்படின்னா, புரியுதுங்களா, உடைச்சது அப்படின்னா இந்த இடத்துக்கு கட்டாயம் வந்துடும். அதான் விஷயம். இந்த 50% லைனை உடைச்சதுன்னா கட்டாயம் வந்துடும். அதை நம்ம என்ன பார்த்தோம், 4 ஹவரில் பார்த்தோம். ஃபுல் ஃபோர்ஸில் தள்ளியிருக்காங்க. அப்போ ஏற்கனவே பேட்டர்ன் படி பார்த்தா கூட இங்கே இருக்குது. அது மாதிரி பாடி வீக் பார்த்தா இங்கே இருக்குது. இதெல்லாம் ஏற்கனவே சொன்னால் தான் கவனிங்க. பாடி வீக் அதிகபட்சம் வந்த பாடி இது, கரண்ட்டாக உள்ள பாடி இது. இங்கேருந்து இங்கே வந்திருக்கு. விக்கு இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏரியாவை தாண்டி கீழே வச்சது அப்படின்னா கட்டாயம் இந்த சோர்ஸுக்கு வந்துடும். அப்போ இது கரண்ட்டாக என்ன சொல்லியிருக்கோம், இது ஃபுல் ஃபோர்ஸ் ஒரு கேண்டில். அப்போ இதோட 50%லாம் உடைச்சதுன்னா கண்டிப்பாக இங்கே வந்துடும். இங்கே வந்துட்டு மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் செட்டில் ஆகும். இதை தாண்டிச்சு அப்படின்னா வேகமாக இந்த இடத்துக்கு வந்துடும். ரொம்ப வேகமாக வரும், அக்ரெசிவாக இந்த இடத்துக்கு மார்க்கெட் வந்துடும். அதாவது என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது 4 ஹவரோடது, இது 1 ஹவரோடது. 1 ஹவர் 4 ஹவரே 4 ஹவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கானது. அப்போ 1 ஹவர் 4 ஹவரே தாண்டி மார்க்கெட் ஓவர் வேல்யூக்கு போயிருச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். அதான் அர்த்தம். சரியா? இதை தாண்டி இன்னும் அதிகபட்சம் போனால் எங்கே போக முடியும், இதை தாண்டிச்சுன்னா இங்கே இருக்குது அதோட சோர்ஸ். அப்போ இந்த இடத்துக்கு போக முடியும். ட்ரெண்ட் லைன் படி பார்த்தோம் அப்படின்னா எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம் இந்த இடம். அப்போ இந்த இடம் இருக்குது. அப்போ இதை தாண்டி அஃபீஷியலாக இதை தாண்டி இந்த இடத்துக்காவது வந்துடும். இந்த இடம் எந்த இடம், நான் சொன்னேன் ட்ரெண்ட் லைன் தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன். இதோட இதுனா என்ன அர்த்தம், இது 75. அப்போ இதுதான் 75 லைன். இந்த இடத்துக்காவது கண்டிப்பாக வந்துடும். இதை தாண்டி போச்சுன்னா போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அது போக போதா அப்படிங்கிறது எப்படி தெரியும், அதான் நான் சொன்னேன். இந்த கேண்டிலோட 50% தாண்டி கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா கட்டாயம் மேலே இனி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. 100% கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக வேணால் 99.99ன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். புரியுதா? வேலை போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அக்ரெசிவாக தள்ளினாங்க, அதுக்கப்புறம் பையரோட இன்வால்மெண்ட் இல்லை, செல்லர் மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்கன்னா அடுத்து பையரோட இன்வால்மெண்ட் வந்து மார்க்கெட்டில் குறைஞ்சிரும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர். அப்போ 1 ஹவர் போச்சுன்னா என்ன, மறுபடியும் வந்துட்டு ஃபியூல் போட்டு போகணும். அப்போ ஃபியூல் போடுறதுக்கு கீழே பச்சை கலர் எங்கே இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ வந்து இங்கே போயிட்டு இடிச்சிட்டு மறுபடியும் இங்கே வந்து இப்படி இப்போ மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இது எல்லாமே எதில் தெரியும், இந்த இடம் மார்க்கெட் வந்தவுடனே என்ன பண்ணுது அப்படிங்கிறத வச்சு இருக்குது. அதை விட அட்வான்ஸாக தெரியணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேண்டில் 4 ஹவர் கேண்டில் படி மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது. அப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டாக தெரியும்னா பேட்டர்ன் 1 ஹவர் பேட்டர்ன் இங்கே இருக்குது, பாடி வீக் இங்கே இருக்குது. இந்த இடத்த தாண்டி இப்போ மார்க்கெட் கீழே வச்சதுன்னா கட்டாயம் இந்த இடத்துக்கு வந்துடும். இப்படி எவ்வளவுக்கு சுருக்கி நீங்கள் பார்க்கணுமோ, கேண்டிலாவோ பேட்டர்னாவோ ட்ரெண்டாவோ எப்படி வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? சரி, இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போவோம். அப்போ என்ன பாருங்கள், இங்கே அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் எங்கே வரணும், இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்துட்டுருக்கு இப்போது. இப்போ இது நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கேருந்து வந்து மேலே போக ட்ரை பண்ணி முடியாமல் இப்போ லோவுக்கிட்ட வந்திருக்கு. இப்போ வர்ற மார்க்கெட் என்ன பண்ணணும், இந்த இடத்துல பாடி இருக்குது, இந்த இடத்துல விக் இருக்குது, இந்த பாடிக்குள்ளே பாடி கொண்டு வரலாம், விக்கை தாண்டி பாடி கொண்டு சொன்னால் இங்கே வந்துடும். அப்போ இதை உடைச்சது அப்படின்னா என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இங்கே இருக்குது பாருங்கள் சோர்ஸு, இதோட 75 வேண்டாம், நிறைய லைன்ஸ் வந்துடும், கன்ஃபியூஸ் ஆகும். இங்கே இருக்கு இல்லையா சோர்ஸு, இந்த இடத்துக்கே வந்துடும். இப்போ அடுத்த ஒரு 4 மணி நேரத்தில் 15 நிமிஷம்லாம் வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஹவர்லேயே கணக்கு பண்ண ஆரம்பிச்சிடலாம். 15 நிமிஷம் 5 நிமிஷம் இதெல்லாம். அப்போ அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட் இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா, எல்லாமே நான் சொல்கிறேன், இதை தாண்டி கீழே க்ளோஸ் வச்சதுன்னா மார்க்கெட் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இந்த சோர்ஸு தான் என்னது நம்ம பார்த்தோம், இந்த சோர்ஸ் என்னது 1 ஹவரோட லைனு பார்த்தோம் இல்லையா. இதுதான் இந்த சோர்ஸ், அதாவது இந்த 50% லைனுக்கு, 4 ஹவரோட 50% லைனுக்கே வந்துடும் இந்த சோர்ஸு. அப்போ அதை தாட்டுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 1 ஹவரோட 50% லைன் இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடம் இன்றைக்கி கன்ஃபார்மாக வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம 50%ல கிளியராக பார்த்தோம். சரி, இன்னும் கொஞ்சம் டவுன்கிரேட் பண்ணி போகலாம். இதுவும் ஆல்மோஸ்ட் அதே இடம் தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி பார்த்தா கூட என்ன இருக்குது, அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது, அதோட 50% லைன் இங்கே இருக்குது. அப்போ இங்கே இந்த லைன் வந்து 5 நிமிஷத்தோடது, இந்த லைன் வந்து 15 நிமிஷத்தோடது. இது ரெண்டையும் உடைச்சதுன்னா அடுத்து என்ன ஆகும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரோட 50% லைனு அதையும் உடைச்சா மட்டும்தான் 1 ஹவருக்கு வரும். அப்போ என்ன ஆயிருக்கு, 3
சப்போர்ட்டிங் பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்குது 3 இடம். 1 2 3. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போயிட்டு காட்டுறேன். 1, இந்த 2 லைன் 1, இங்கே ஒரு பச்சை கலர் இருக்கா தெரியுதா, இங்கே ஒரு 2 இருக்கா, 5 மினிட்டு 15 மினிட்டோட பச்சை கலர் இந்த இடத்துல இருக்குது 1. இது 4 ஹவரோடது, இது 1 ஹவரோடது. அப்போ மார்க்கெட் இந்த 3 இடத்துல வந்து ஃபியூல் போட்டுட்டு மேலே போகணும். வரதுன்னா அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம், குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் வரலாம். அப்போ குறைஞ்சபட்சம் அடுத்த 4 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு இதை தெரிஞ்சுக்கிட்டு, இதை தாண்டி மேலே இருக்கா கீழே இருக்கா, கீழே இருந்துச்சுன்னா என்ன பண்ணக்கூடாது, மறுபடி அதோட 50% லைனு இல்லை இந்த கரண்ட் இந்த லைனை தாண்டி அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ளே மார்க்கெட் மேலே போயிடக்கூடாது. மேலே போச்சுன்னா மறுபடியும் கீழே வர்றது ரொம்ப சிரமம். நான் சொன்னேன்ல, அக்ரெசிவாக கீழே வந்துட்டு ஒன்ஸ் போச்சு அப்படின்னா ரொம்ப சிரமம். 4 மணி நேரம் இதுக்கு கீழே இருக்குது, அடுத்த 4 மணி நேரம் 8 மணி நேரம் இருந்துச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் கம்ப்ளீட்டாக இதுக்கு கீழே தான் வரும். இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. டைம் வைஸாக நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு, புரியுதா? இத்தனை மணி நேரத்தில் இது நடந்தால் அத்தனை மணி நேரத்தில் அது நடக்கக்கூடாது. அதுவும் நடக்கலைன்னா மார்க்கெட் அடுத்த 24 மணி நேரம் இப்படி தான் இருக்குன்ற வரைக்கும் சொல்கிறேன். இதெல்லாம் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, புரியுதா? எங்கேயுமே இப்படி சும்மா டைம் எல்லாம் குறித்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க, டைம் முதற்கொண்டு சொல்கிறேன் நான், புரியுதா? அப்போ அதிகபட்சம் லோ வந்து இது 5 மினிட்டு லோ இங்கே இருக்குது. ஸோ இங்கே தான் 15 மினிட்டு 5 மினிட்டோட பவுண்ட்ரி இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே இடத்துக்கு வருது. இப்போ இதை கவனிங்க, இது 5 மினிட்டை பாருங்கள். இந்த இடத்துல பாடி இருக்குது, இந்த இடத்துல விக்கு இருக்குது. திரும்ப போயிட்டு வந்து தொடாமல் போய் மறுபடியும் பாடி வந்து தொட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கு. இப்போ தொட்டுட்டு போகிறது என்ன பண்ணணும், இது அக்ரெசிவாக மேலே போயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்த உடச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் அஃபீஷியலாக கீழே வரக்கான வாய்ப்பே கிடையாது. புரிஞ்சுங்களா? இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேலே போயிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு, அப்போ இதோட ஃபியூல் அடிச்சுட்டு தான் திரும்பி வரும். புரியுதா? அப்போ இந்த மாதிரி கேண்டில் ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்களே செல்லர், இந்த ஹையர் லோவுக்கு ட்ராப் பண்ணுங்கள், அதிகபட்சம் ஹையர் லோ. இப்போ இது மேலே போனால் இங்கே வரைக்கும் போகும், இதோட 50% வரைக்கும் போகலாம். இதை தாண்டி மேலே வச்சுச்சுன்னா மார்க்கெட் வந்து இங்கேயே போயிடும். அப்போ என்ன அர்த்தம், இது மொத்தமாக கவனிங்க. அடுத்த 4 மணி நேரத்தில் இதை தாண்டி மேலே இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது மேலே போயிட்டு அடுத்த 4 to +4 8 மணி நேரத்துக்குள்ளே இதுக்கு கீழே வந்துருச்சுன்னா மார்க்கெட் இங்கே கண்டிப்பாக வந்துடும். இல்லை இது மேலே போய் தொடாமல் இப்போ மார்க்கெட் 4 மணி நேரத்தில் இங்கே உடச்சி மறுபடியும் இன்னொரு 4 மணி நேரத்தில் இதை தாண்டி மேலே போக முடியலன்னா இங்கே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். மார்க்கெட் வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக நீங்கள் இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ன் ட்ரெண்டு எல்லாமே நீங்கள் சிம்பிளிஃபைடாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மார்க்கெட் வந்து புரிஞ்சிடும். சரி, இன்னும் உடச்சி போகணுன்னா 1 ஹவர் போகலாம். அப்போ 1 ஹவர் மார்க்கெட் பாருங்கள், மார்க்கெட் வந்து அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ 1 ஹவர் எங்கே வரைக்கும் போகணும், மார்க்கெட் வந்து 1 ஹவரில் இந்த லோ வரைக்கும் இருக்குது. அப்போ இப்போ போகிற மார்க்கெட் எது வரைக்கும் போகும், இது வரைக்கும் போயிட்டு இதை தாண்ட முடியாமல் திரும்பி வரும். இப்போ 1 ஹவர் 1 மினிட்டு, சரியா? இதுதான் இப்போ நடக்க போகுது. இது வரைக்கும் போயிட்டு தாண்ட முடியாமல் திரும்பி இங்கே வரும். அப்போ இங்கே வந்துச்சுன்னா என்ன நடக்கும், அடுத்து இது 5 மினிட்டு 15 மினிட்டுக்கு வந்துடும். இப்போ 1 மினிட்டோட போய் இடித்து மார்க்கெட் திரும்பி வந்து 5 மினிட் 15 மினிட்டோட பவுண்ட்ரி வரும், மறுபடியும் திரும்பி போய் அப்போ என்ன ஆகும், இந்த டெப்த்து இங்கே வரைக்கும் வந்துடும். அப்போ இந்த 50% லைன் இங்கனுக்குள்ளே வரும், திரும்பி போய் இதை இடித்து தாண்ட முடியாமல் இங்கே வரும். இப்படி தான் வரும். இப்படி தான் மார்க்கெட்டோட அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கும். நீங்கள் ஈஸியாக அப்படி ரீட் பண்ண உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். புரியுதா? இது அப்படி பவுண்ட்ரியை மாற்றி நீங்கள் வரைய எங்கே வரைக்கும் போகுது, 25 போயிட்டு திரும்புதா. இப்போ நான் ஏற்கனவே ஒரு விஷயம் நான் க்ளீனாக சொல்லியிருக்கேன். ஒரு மார்க்கெட் எப்படி இருக்கும், இங்கேருந்து வருது, பழைய வீடியோவில் இதெல்லாம் இருக்குது, எடுத்து பாருங்கள். இங்கேருந்து வருது, முதல்ல 50% அளவுக்கு போகும், 25 50 75 100 போயிட்டு திரும்பி வரும். அப்போ என்ன ஆகும், இந்த டெப்த்து இது ஸ்ட்ரக்சர் மறுபடியும் என்ன ஆகும், இது போக முடியாமல் இந்த பேஸுக்கு போக முடியாமல் திரும்பி வருது, இது ஃபெயில்டு வி பேட்டர்ன். அப்போ இந்த லோ உடச்சி புதுசாக லோ வைக்கும். இப்போ இந்த டெப்த் என்ன ஆயிடுச்சு, இவ்வளோ தூரம் இருந்த டெப்த்து இப்போ இவ்வளோ வந்துருச்சு, இப்படி வந்திருக்கு. இப்போ இதோட 25 இதோட 50 இதோட 75 100 ட்ரை பண்ணும், ஒரு இப்படி போயிட்டு மறுபடியும் என்ன ஆகும், இதோட ஆழமாக இன்னும் கீழே வரும். இப்போ மறுபடியும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கிற டெப்த்து இங்கே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இதோட 25 இதோட 50 இதோட 75 இதோட 100. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 50 இப்போ போக முடியாமல் 25ஓட திரும்பும். 25ஓட திரும்பிச்சுன்னா அக்ரெசிவாக வேகமாக கீழே வரும், வந்துட்டு என்ன பண்ணும் மறுபடி. அப்போ இதோட டெப்த் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணும், இதுக்கு முன்னாடி லோவை உடச்சி கீழே வந்த மார்க்கெட்டு, வி பேட்டர்னோட தலையை உடச்சி கீழே வந்த மார்க்கெட்டு இப்போ என்ன பண்ணும், இந்த லோவை உடைக்க முடியாமல் மறுபடியும் இதோட இந்த லோவை உடைக்கவே முடியாமல், இல்லை உடைக்கிற மாதிரி கீழே விக்கு மட்டும் வச்சு வேகமாக போகிற மாதிரி காமிச்சு மறுபடியும் இங்கே போயிட்டு இந்த லோவுக்கு மறுபடியும் வராது, இப்படி வந்து இப்படி மேலே போயிடும். இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதை தான் நான் உங்களுக்கு இங்கே என்ன சொன்னேன், இந்த ஸ்ட்ரக்சரை நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வரைஞ்சிருக்கேன் பாருங்க. இது ஒரு அதுதான் இந்த ஸ்ட்ரக்சரை
நான் இந்த இடத்துல வரைஞ்சிருக்கேன். வந்து இப்போ பாருங்கள் 1 மினிட் இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டுருக்கு. இங்கே போயிட்டு மறுபடியும் திரும்பி 15 மினிட் 5 மினிட்டோட இதுக்கு வரும். இங்கே ஃபியூல் அடித்து மறுபடியும் போகிறதுனா வேகமாக போய் இதை உடச்சி இங்கே வந்துடணும். இப்போ ஃபியூலிங் பாயிண்ட் 1 இது, இது 2, இல்லைன்னா இப்படி கூட வரும். இங்கே வந்துட்டு இங்கே போயிட்டு இப்படி கூட போகும். போய் திரும்பி வந்து கீழே லோ உடைக்காமல் இப்படி போயிட்டு மறுபடியும் இப்படி இதே ஸ்ட்ரக்சர் கூட இங்கே ஃபாலோ பண்ணும். அடுத்து அதான் சொல்லலை, இந்த 8 மணி நேரத்தில் 4 மணி நேரத்தில் மொதல் என்ன நடக்குது, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது 24 ஹவர்ஸ் மார்க்கெட்டு. 4 மணி நேரத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டாலே அன்னையோட மார்க்கெட்டை வந்து நீங்கள் ஒரு 90% இன்றைக்கி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இப்படி தான் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்காக மொட்டை இதை மட்டும் பார்த்துட்டு உட்காந்துருக்கக்கூடாது. ஒரு ட்ரேட் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்னால் ஒரு 5 மினிட்டு 15 மினிட்டு 1 ஹவர் வரைக்கும் உள்ள மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு வரணும். அப்போ 1 ஹவர் வரைக்கும் எப்படி இருக்குது, 1 ஹவர் 50% லைன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அதிகபட்சம். அப்போ மார்க்கெட் என்ன பண்ணணும், ஓவரால் அட்லீஸ்ட் அப்போ என்ன ஆகும், ஃபியூல் போடுறதுக்கு இங்கே ஒன்று போட்டு போகலாம், இங்கே 2வது, இங்கே 3வது, 3 இருக்குது. அப்போ ஓவரால் லாங் டேர்ம் மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஷார்ட் டேர்மாக என்ன நடக்குதுங்கிறத இப்போ 15 மினிட்ஸு இப்போ 5 மினிட்ஸில் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்படி தான் நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இதில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் அடிப்படை ஃபுல்லாக தெளிவாக பாருங்கள். புரியுதா? தெளிவாக பாருங்கள். அது மாதிரி நான் நிறைய இடத்துல நான் திரும்ப சொல்லிட்டேன். இது வந்து இவ்வளோ தான் சொல்ல முடியும், இவ்வளோ தான் சொல்ல முடியும். நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, இது எப்படின்னு சொல்லுங்கள், அது எப்படின்னு சொல்லுங்கள், இது எப்படின்னு சொல்லுங்கன்னு சும்மா மொட்டையாக கேட்குறீங்க. புரியுதா? ஒரு கார் இருக்குது அப்படின்னா அந்த காரோட ஏதோ ஒரு பேர் பார்ட்ஸ் காமிச்சு இது இந்த காரோட பார்ட்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் காரை ரெடி பண்ண முடியுமா? அதெல்லாம் அதோட தனிப்பட்ட விஷயம். அதாவது டெக்னிக்கலாக தனியாக படிச்சுட்டு ட்ரேட் பண்ண முடியாது உங்களால். அதான் நான் சொன்னேன். எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அசம்பிளிங் பண்ணாதான் அதுக்கு பேர் ட்ரேடு. அசம்பிளிங் எல்லாம் சேர்த்து. இப்போ பிரியாணிக்கு தேவையான பொருளெல்லாம் கொடுத்துட்டா பிரியாணி பண்ண முடியுமா? அதெல்லாம் தேவையான பொருள், அவ்வளோதான். அதில் ஒரு பார்ட்டு கறி, அதில் ஒரு பார்ட்டு ரைஸு அப்படின்னு நம்ம வச்சுருக்க மாதிரி டெக்னிக்கலுங்கிறது இந்த மொத்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்டு. வெறும் டெக்னிக்கலாக வச்சுக்கிட்டு நீங்கள் பிரியாணி வரும்னா, வெறும் கறியை வச்சுக்கிட்டு பிரியாணி வரும்னா பிரியாணி வராது. வேறு ஏதாவது வேணால் செய்யலாம் அந்த வெறும் கறியை வச்சுக்கிட்டு. இல்லை வெறும் அரிசியை வச்சுக்கிட்டு எனக்கு பிரியாணி வரும்னா அது வேறு ஏதாவது செய்யலாம், அது பிரியாணி. அதே மாதிரி தான் வெறும் டெக்னிக்கலை வச்சுட்டு நீங்கள் பண்ணுற விஷயம் பிரியாணி ஆகாது. இதெல்லாம் வெறும் 20%. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். புரியுதுங்களா? அப்போ வெறும் பொருளை வச்சுக்கிட்டு இந்த பாருங்க, இது கறி, இது அரிசி, இது பட்டை, இது கிராம்பு, இது சோம்பு, இதை மட்டும் காமிச்சேன்னா நீங்கள் பிரியாணி செஞ்சுருவீங்களா? கண்டிப்பாக செய்ய முடியாது இல்லையா? அதனால தான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் பொருளை காமிச்சிட்டு அப்படியே தியரியாக கொடுத்து பண்ணுற விஷயம் கிடையாது. இதெல்லாம் நீங்கள் நேராக வந்து சமைக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் சமைச்சு பார்த்து அப்படி வர்ற விஷயம். இப்படியே ஒரு 100 தடவை நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகிற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆயிடலாம். இல்லை நீ சொந்தமாக கடை போடுற அளவுக்கு ரெடி ஆயிடலாம்னு நான் சொல்கிறேன். அப்போ 200 தடவை பிரியாணி பண்ணுறணும் பண்ணிங்கன்னா வந்துடும் இல்லையா? கண்டிப்பாக. அதை தான் நான் சொல்கிறேன். இங்கே தியரி இவ்வளோ தான் இருக்கும், தேவையான பொருள் மட்டும் தான் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் மொத்த அந்த குக்கிங் ப்ராசஸ் வந்து அதை பார்த்து பண்ண முடியாது. ஒருத்தவங்க பண்ணுறதை பார்த்தெல்லாம் பண்ண முடியாது. சும்மா இதை பேசிக்காக பண்ணுறது வேறு, பட் தொழிலாக பண்ணணுங்கிறது இதுதான் என் லைஃபு, இதுதான் என் தொழில் முடிவு பண்ணி பண்ணணும்னா அதான் நான் சொல்லுவேன் இல்லையா, உங்கள் மாத சம்பளம் மாதிரி ஒரு 2 மடங்கு 3 மடங்கு மார்க்கெட்டுக்குள்ளே வச்சு அடுத்த 3 வருஷத்துக்குள்ள உங்களோட மாத சம்பளம் என்ன வாங்குறீங்களோ அது மாதிரி 7 மடங்கு 8 மடங்கு மாதம் உங்களுக்கு மார்க்கெட்டில் இருந்து வரணும். அந்த மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கன்னா இது உட்காந்துட்டு இப்படி யூடியூப்பை பார்த்தலாம் அது வராது. சும்மா ஏதோ பார்க்குற வேலையை பார்த்துட்டு இங்கே ஏதாவது சும்மா ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு பணத்தை விட்டுட்டு ஏதோ ஒரு 2 ட்ரேடில் பணத்தை எடுத்துட்டு 4 ட்ரேடில் விட்டுக்கிட்டு இருக்கணும், அதுக்கு இது போதும். புரியுதா? அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் என்னத்தை கேட்டாலும் நான் அதை பற்றி நான் சொல்லித்தரவும் முடியாது, சொல்லி தந்தாலும் உங்களுக்கு யூஸும் ஆகாது, நான் சொல்லித்தரவும் மாட்டேன். இந்த 3 விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன் சொல்லித்தர மாட்டேன் அப்படின்னா அதுக்கான இடம் இதுவும் கிடையாது. 2வது அதுக்கான இந்த இடத்துல சொல்லி தந்தாலும் அது உங்களுக்கு என்னது கனெக்ட் பண்ணவும் முடியாது. இதெல்லாம் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். நான் அடிக்கடி சொல்லும்போது நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இல்லை 4 தடவை கேட்டு பார்க்குறாளா அதுவே போயிடும். இவங்க என்னத்தை கேட்டாலும் சொல்லித்தர மாட்டாங்க போல அப்படின்னு இடத்த காலி பண்ணிடுவாங்க அவங்களே. பட் புரிகிறவங்களுக்கு புரியும். ஓ இதுதான் ரீசன். அப்போ இந்த விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அதான் சொன்னேன், புரிஞ்சுக்கிட்டவனோட லைஃப் லாங் ட்ராவல் பண்ணிடலாம். புரியாதவனோட ஒரு நிமிஷம் கூட ட்ராவல் பண்ண முடியாது, ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதும்பாங்க. அதில் புரியணும். எதுக்காக சொல்கிறேன் புரிஞ்சுக்கிட்டோன்னா எதுக்கு சொல்கிறேன்றது உங்களுக்கு ஈஸி. அப்போ நீங்கள் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து ஒரு நல்ல தொழிலாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஈஸியாக பண்ண முடியும். அது மாதிரி நீங்கள் ட்ரைனிங் வந்தாலும் அப்படி தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். ராவா இதை பண்ணாதீங்க இதை மட்டும் பண்ணுங்கன்னு இருக்கும். அதை மட்டும் பண்ணால் தான் நீங்கள் அது எதுக்கு சொல்கிறேன்னே உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? இதெல்லாம் இதை பற்றியும் நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் எந்த இடத்துலையுமே ஒரு ட்ரெயினர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறது அதோட ஒரு விஷயம் ஆரம்பிக்கும் போது இது எங்கே முடியுன்றது உங்களுக்கு தெரியாது, அந்த ட்ரெயினருக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறது,
ஆளுக்கு தகுந்த மாதிரி ட்ரெயின் பண்ணணும். எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதை நான் வீடியோவாக கொடுத்தேன்னா எல்லாரும் இதை பார்த்துட்டு அப்படியே பண்ணுங்க, கட்டாயம் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தவங்களோட சைக்காலஜி வேற. புரியுதா? ஒரு வாத்தியார் வந்து 40 பேருக்கு பாடம் நடத்துறாரு. 40 பேருமே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்களா? இல்லை. ஆனால் அத்தனை பேருக்கு நடத்தின பாடம் ஒன்று தானே. அப்போ ஏன் 40 பேர் வேற வேற மாதிரி வேற வேற திசையில் போனாங்க? அதனால தான் சொல்கிறது, இது வந்து யூனிஃபார்மாக ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டு வர்ற விஷயம் கிடையாது. தனித்தனியாக ஒவ்வொருத்தங்களையும் டியூன் பண்ணி ரெடி பண்ண வேண்டிய விஷயம். அது ட்ரைனிங்கில் தான் முடியும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்து என்ன பண்ணலாம்? நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு கோல்டு போகலாம். கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அதிகபட்சம் ஒரு ட்ரேடராக இருக்கீங்கன்னா ஒரு ஒரு 1 ஹவர் ஃப்ரேமை எடுத்து முதல்ல பார்த்துட்டு ஒன்று டவுன் கிரேட் பண்ணிப்போங்க, இல்லை அப்கிரேட் பண்ணிப்போங்க. அப்போ 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, லோ இங்கே இருக்குது. அப்போ 1 ஹவரோட 50% நோக்கி மார்க்கெட் ட்ராவல் பண்ணி வந்துட்டுருக்கு. அப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் 4 ஹவர் போனீங்கன்னா இப்போ மேலே போனால் சப்போஸ் இதை உடச்சி போனால் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சு இப்போ இந்த இடம் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வரீங்க. அதுக்கப்புறம் அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. அப்போ மேலே போனால் இந்த இடத்த தாண்டி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ அப்போ மேலே போனால் இவ்வளோ தூரம் தான். அப்போ ரொம்ப வேகமாக ஒரே கேண்டிலாக ஒரு 2 கேண்டிலாக போட்டு வேகமாக போனால் கூட மார்க்கெட் வந்து இதை தாண்டி போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு, செட்டில் ஆயிரும். இல்லை இதை தாண்டி மேலே போச்சுன்னா கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கணும்னு அர்த்தம். சரியா? அடுத்து என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக 15 மினிட்ஸ். அப்போ 1 ஹவரோடது இங்கே இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்தால் எங்கே வந்து திரும்பலாம்? புரியுங்களா? மேலே போனால் எங்கே போயிட்டு திரும்பலாங்கிற மாதிரி. அப்போ கீழே வந்தால் எங்கே வந்துட்டு திரும்பலாம்? அப்போ 15 மினிட்ஸோட இது வந்து இந்த இடத்துல இருக்குது. சரி, அப்போ இன்னும் அட்வான்ஸாக திரும்பினா எந்த இடத்துல திரும்பலாம்? இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் அதிகபட்சம் கவனிங்க. 5 மினிட் அதிகபட்சம் லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ அது 5 மினிட்ஸோட 50% லைனை தாண்டி மார்க்கெட் கீழே வந்துட்டு இருக்கு. அப்போ எங்கே வரைக்கும் வரலாம்? 5 மினிட்ஸோட பாடி விக்கு ஏரியா இங்கே இருக்குது. அப்போ இந்த ஏரியா வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இன்னும் சொல்ல போனால் இதோட 75. எல்லா டைமே மார்க்கெட் வந்து இந்த பவுண்டரிக்கு வரணும் கிடையாது, தொடாமையும் திரும்பும். அப்போ 75 to 100 இந்த பேஸுக்குள்ளே மார்க்கெட் வந்திருக்கு. அப்போ 5 மினிட்டில் வந்திருக்கு. அப்போ இங்கே வந்துச்சு இந்த இடத்துல மறுபடியும் 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா 5 மினிட்டோட 5 மினிட் பாருங்கள், இது 50% லைன், இது அண்டர் வேல்யூவில் இருக்குது. அப்போ 5 மினிட்ஸு அடுத்த 4 மணி நேரத்தில் இந்த இடத்துக்கு வந்துட்டு இதை உடைக்க முடியலை. இப்போ மேலே போங்க 15 மினிட்ஸ். அப்போ இதை உடைச்சா எங்கே போயிடும்? இங்கே வந்துடும். உடைக்காமல் மார்க்கெட் இல்லை போச்சுன்னா இதோட 50% லைன் எங்கே இருக்கோ அது வரைக்கும் போயிட்டு ஃபியூல் அடிச்சுட்டு மறுபடியும் அக்ரெசிவாக இங்கே வரும். இப்படி தான், இவ்வளோ தான் மார்க்கெட்டை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அடுத்து மேலே எங்கே கீழே எங்கே இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஆனாலும் நான் மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் 20% வேலை தான். இவ்வளவு சொல்லியும் உங்களுக்கு புரியலை நிறைய பேருக்கு. அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவில் இதை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். புரியுதா? நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பணத்தை இழந்துடாதீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். பணம் சம்பாதிக்க வைக்கிறது ஈஸி. நான் சேலஞ்ச் பண்ணியே சொல்கிறேன், உங்களை பணம் சம்பாதிக்க வைக்க என்னால் முடியும். அது மற்றவங்க எப்படி சொல்கிறாங்களோ, இல்லை இது நீங்கள் இவன் திமிராக சொல்கிறான், ஆணவமாக சொல்கிறான், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என்னால் என்ன முடியுமோ அதை சொல்லித்தானே ஆகணும். சொன்னா தானே தெரியும். புரியுதா? சொன்னா தானே தெரியும். ரெண்டாவது முடியுங்கிறதுனால தானே சொல்கிறோம். அதனால் என்ன சொல்கிறேன், பணம் சம்பாதிக்க வைக்க முடியும். ஆனால் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இல்லாமல் நீங்கள் பணம் சம்பாரிச்சிங்கன்னா பயங்கர ஆபத்து. சம்பாதிக்கவும் முடியாது. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், சம்பாதிக்கவும் முடியாது. விஷயம் தெரிஞ்சு பண்ணுற விஷயம் கிடையாது, விஷயத்தை உணர்ந்து பண்ணணும். அதான் சொல்லுவாங்க, அந்த யதார்த்தம்னு சொல்லுவாங்க. மார்க்கெட்டோட யதார்த்தத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். அதை நீங்கள் வந்து தெளிவாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ என்ன ஆகுது? இதை தாண்டி மார்க்கெட் இந்த சோர்ஸை உடச்சி கீழே வச்சுன்னா இந்த இடத்துக்கே வந்துடும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட்டு வேகமாக போய், அதாவது என்ன அர்த்தம், இப்போ ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிங்கன்னா தெரியும், இல்லைன்னா இதோட 50% இருக்கு இல்லையா? ஸோ இதோட 25. அப்போ 25 பாருங்கள், நம்ம ஏற்கனவே வரைஞ்ச இடத்துல தான் இருக்குது. அப்போ இந்த 25 உடச்சா எங்கே ஆகும்? மார்க்கெட்டு இந்த 50க்கு தான் வரப்போகுது. அவ்வளோதான் விஷயம். இதை உட்காந்து நீங்கள் ட்ரெண்ட் லைன் அதெல்லாம் வரைய வேண்டாம். அதனால சொன்னேன், மேஜர் பவுண்டரியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 0, 100, 50 மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ இதை உடச்சா இங்கே வந்துடும். அப்போ அடுத்த 4 மணி நேரத்தில் மார்க்கெட் வந்து என்ன பண்ணக்கூடாது? இதை உடைக்கக்கூடாது. இதை உடைக்காமல் மேலே போச்சுன்னா இந்த 50% லைன் வரைக்கும் வரலாம். இந்த 50% லைன் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக இங்கேருந்து இன்னும் இதோட 50% வரைக்கும் போகலாம். இப்போ போயிட்டு மறுபடியும் என்ன பண்ணணும்? இதுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் வேல்யூ இருக்கிறத விற்க பார்க்கணும். இல்லை இதுக்கு மேலே போச்சுன்னா கேண்டில் அனலைஸ் பண்ணி மறுபடியும் செல் பண்ண பார்க்கணும். அண்டர் வேல்யூவில் பை பண்ணணும், ஓவர் வேல்யூவில் செல் பண்ணணும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. சரி, அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? நிஃப்டி பார்க்கலாம். ஓகேவா? அப்போ எது பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர் போயிருங்க. கணக்கு தெரிஞ்சு 1 ஹவர் லோ இங்கே இருக்குது, கணக்கு தெரிஞ்சு ஹை இங்கே இருக்குது. அப்போ என்ன இருக்குது? மார்க்கெட் மேலே போயிட்டு கீழே வருது. அடுத்து 15 மினிட். ஒரு 15 மினிட் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ முதல்ல இந்த இடத்துக்கு வரணும். மார்க்கெட் கீழே வர மார்க்கெட் இங்கே வரணும். இன்னும் டவுன் கிரேட் பண்ணி போனால் என்ன பண்ணணும்? அடுத்து 5 மினிட். 5 மினிட்டில் அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு வரணும்.
அப்போ இது ரெண்டும் சேர்த்து நமக்கு என்ன கிடைக்குது, ஒரு பவுண்டரி கிடைக்குது. அப்போ மார்க்கெட் கீழே வர்ற மார்க்கெட் குறைஞ்சபட்சம் இந்த பவுண்டரிக்கு வந்துடும். கவனிங்க, இந்த பவுண்டரிக்கு வருதா அப்படின்றத பார்க்கணும். அப்போ இந்த பவுண்டரிக்கு வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணலாம், நீங்கள் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி இதை உடைச்சதுன்னா உடைச்சதுனா இல்லை, இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி இதை தாண்டி மேலே போச்சுன்னா சோர்ஸ் வரைக்கும் கட்டாயம் போகும். இல்லை இதோட 50%க்காவது கண்டிப்பாக போகும். இதை ட்ரை பண்ணுவோம். இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மறுபடி பெரிய ஃப்ரேம் போங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல தான் சோர்ஸ் இருக்குது. அப்போ அதை தாண்டி இன்னும் கீழே போனால் எங்கே இருக்குது, 1 ஹவரோட 50% இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துல எல்லாமே இருக்குது, தெரியுதா, இந்த இடத்துல சோர்ஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், இந்த இடத்துல அடுத்து 4 மணி நேரத்தில் ஒரு கேண்டில் அனலைஸ் பண்ணுங்கள். இல்லை நிஃப்டி ஓப்பன் ஆன உடனே ஓப்பனிங் வந்து எந்த இடத்துல இருக்குது, இந்த 50% லைனுக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா, இந்த 2 லைனுக்கு மேலேயா கீழேயா, இல்லை ஓவரால் பவுண்டரிக்கு மேலேயா கீழே, இதெல்லாம் பார்த்துட்டு அடுத்த இது 6 மணி நேரம்னா முதல்ல ஒரு 1 மணி நேரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு அடுத்த 1 ஹவர் அதை மெயின்டைன் பண்ணுதான்னு பாருங்கள். பண்ணிருச்சுன்னா அன்னைக்கு ட்ரெண்டு அதுதான். இதை நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே 20% வேலை தான். எல்லாமே தெளிவாக சொல்லித்தர்றேன், ஓப்பனாக சொல்லித்தர்றேன். ஆனால் எல்லாத்தையும் உண்மையாக சொல்கிறேன். இது 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 வேலை செய்யுதுன்னு எப்படி நீங்கள் நம்புறீங்களோ, உண்மையிலே நம்புறீங்களா? நிறைய பேர் அதை எடுத்து பார்த்து செக் பண்ணிவிட்டு சூப்பர் ஆகா ஓகோன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ நான் அடுத்து சொல்கிறதையும் நீங்கள் நம்புங்க. இப்போ இது 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 இதை எப்படி உங்கள் நல்லதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன்னா அதுவும் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அதை நம்புனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, இல்லைன்னா உங்களோட விருப்பம். புரியுதா? எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இந்த மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறனால என் பாக்கெட்டில் உள்ள காசை எடுத்துகிட்டு போகிறீங்க, இல்லை இல்லை. ஸோ அப்போ எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா, எப்போவுமே ஒருத்தங்கள ஒன்று உங்களை முழுசாக நம்பணும், இல்லைன்னா இன்னொருத்தங்களை முழுசாக நம்பணும். ரெண்டில் ஒன்று தான் நடக்க போகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்பி வர்றீங்களா, டெமோ இருக்குல்ல, 100 டெமோ பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடல, 100 வேண்டாம் 20 பண்ணால் தெரிஞ்சிடும்ல, இது என்ன மாதிரி இதோட நேச்சர் இருக்குது, எப்படி போகுது, என்ன மாதிரி வருதுன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள், தெரிஞ்சு போயிட போகுது. இல்லாத விஷயத்த நீங்கள் எப்படி கேட்க முடியும், இல்லாத விஷயத்த எப்படி பண்ண முடியும். அதனால இப்போ நான் உங்களுக்கு ஆர்டர் பிரகாரம் சொன்னேன். ஒரு டெக்னிக்கல், அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டலாக டைப் பண்ணுறது, அதில் ஒரு 7 ட்ரேடு டெக்னிக்கலாக பண்ணால் 10ல் 7 ட்ரேடு லாஸ் தான் ஆகும். இன்னும் கொஞ்சம் ஃபண்டமெண்டலாலாம் கொஞ்சம் டைட் பண்ணி கொண்டு வந்தோன்னா ஒரு 7 ட்ரேடு லாஸ் ஆகிறத ஒரு 5ஆக குறைச்சிடலாம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டமில் கலெக்ட் பண்ணிங்கன்னா 5 ட்ரேடு லாஸ் ஆகிறத 3ஆக குறைச்சிடலாம். அதுக்கப்புறம் மிச்சம் 1-2 ட்ரேடு லாஸ் ஆக தான் செய்யும். அதை வந்து மெக்கானிசமில் சரி பண்ணி கொண்டு இதை எல்லாத்தையும் மொத்தமாக பண்ணி சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். இப்படி தான் நம்ம ஓவரால் ப்ராஃபிட் எடுக்கிறோன்னு நான் சொல்கிறேன். எந்த இடத்துலையும் நம்ம எடுக்கிற ட்ரேடு நெகட்டிவ்லேயே போகாது அப்படிலாம் நான் சொல்லவே வரல. அப்படி ஒரு விஷயம்லாம் நடக்கவே நடக்காது. புரியுதா? அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. உங்களுக்கு இல்லை, 10,000 கோடி போடுற பேங்குக்கே டாலர் விலை மேலே கீழே போயிட்டு தான் இருக்குது. 10,000 கோடி போட்டு ஊரங்கு நகைக்கடை வச்சுருக்க பெரிய பெரிய கடைக்கே தங்கத்தோட விலை மேலே கீழே போயிட்டு தான் இருக்குது. யாரும் எந்த விலையும் பிடிச்சி வைக்க முடியாது, யாரோட கண்ட்ரோல்லையும் விலை கிடையாது. ஆனால் விலையை வச்சு தான் எல்லா இன்புட் இருக்குது. எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுறது அந்த விலை தான். புரியுதா? அதுதான் மெயின். அப்போ அந்த விஷயம் யாரோட கண்ட்ரோலையும் வச்சுக்க முடியாது. வாங்குறேன் விற்றுட்டு போயிட்டே இருப்பான், விற்றுறவன் வாங்கிட்டு போயிட்டே இருப்பான். அது மாதிரி ஒருத்தன் பெரிய லெவலில் பணத்தை போட்டு மியூச்சுவல் கம்பெனி ஒன்று வாங்குறான்னா அது பயங்கரமாக கீழே போகும்போது அதுக்கான மெக்கானிசம் பண்ணுறதுக்காக அவன் அந்த இடத்துக்கு வருவான். அதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆஃப் அட்ராக்ஷன். அந்த இடத்த நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த இடத்துல அவன் வந்துட்டானான்னு தெரிகிறோம். அந்த இடத்துல நம்மளும் அதுக்கு எந்த இடத்துல எவ்வளோ பணம் போடணுமோ அதை போடுறோம். போட்டதுக்கப்புறம் மார்க்கெட் நெகட்டிவ் போச்சுன்னா அதுக்கான மெக்கானிசம் பண்ணி ஓவராலாக ப்ராஃபிட் கொண்டு வரோம். இந்த ரகசியம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இவ்வளோ விஷயம் இருக்கும்போது 80% விஷயத்தை விட்டுட்டு இந்த 20% விஷயத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு பண்ணிவிட்டு நானும் ப்ராஃபிட் எடுத்துருவேன்னா இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதெல்லாம் 20% விஷயங்கள் தான். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா புரிஞ்சுக்கலாம், புரியலைன்னா நீங்கள் பண்ணுறதா பண்ணலாம். ஸோ அதில் வந்து எந்த பாதிப்பும் எனக்கு கிடையாது. என்னோட வேலை சொல்கிறது. புரியுதா? அதான் நான் சொல்லி இந்த சேனல் வந்து தர்மம் பண்ணுற சேனல். அதுதான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். தர்மம் பண்ணுற இடத்துல நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். வியாபாரம் பண்ணுற இடத்துல நான் கண்டிப்பாக தர்மம் பண்ண மாட்டேன். அங்கே டோட்டலி வேறு மாதிரி இருக்கும். வேறு மாதிரினா அங்கே அதை பண்ணி தான் ஆகணும். இங்கே இப்படி தான் இருக்கும். அது மாதிரி நிறைய பேர்லாம் கேட்பீங்க, சார் ஏதாவது இதை கம்மி பண்ணலாமா, அதை கம்மி பண்ணலாமா. இல்லை, எல்லாருக்கும் என்னவோ அதான் உங்களுக்கும். அது மாதிரி பெரிய ஆள் சின்ன ஆள் இவங்க பெரிய படித்தவங்க அப்படிலாம் கிடையாது. ட்ரைனிங்னா எல்லாருக்கும் ஒன்று தான். எல்லாரும் பண்ணுறது தான் நீங்களும் பண்ணணும். எல்லாரும் ஒன்றுன்னு எனக்கு தெரியும், வேறு வேறுன்னு மார்க்கெட்டுக்கு தெரியாது. புரியுதா? மார்க்கெட்டுக்கு தெரியாது. ஸோ அதே மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடிப்படையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பார்த்து நிதானமாக, மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோலாம் இப்படி தான் இருக்கும். இது வந்து பணக்காரனோட பார்வையிலேருந்து மார்க்கெட்டை சொல்கிறது. 1 மணி நேரம் இருக்குது, 2 மணி நேரம் இருக்குது. புதுசாக வர்றவங்களுக்கு நான் இது புதுசாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். பழைய ஆளுகளுக்கு இதையே சொல்கிற மாதிரி தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பாருங்கள், இல்லையா இடத்த காலி பண்ணிடுங்க.
புரியுதா? முடிஞ்சு போச்சு. அது மாதிரி இதில் உள்ள விஷயம் பழைய ஆளுகளுக்கு இங்கே உள்ள விஷயம்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எதனால் இதுக்கு முன்னாடி லாஸ் பண்ணீங்க, பணக்காரன் என்ன பண்ணா, எப்படி லாஸ் வந்துச்சு, எதனால இந்த இடத்துல மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறோம், எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும், ஒரு ஒரு சார்ட்டை எப்படி ரீட் பண்ணணும், ஒரு 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 பேசிக்காக ஒரு கேண்டில்னா என்ன, பேட்டர்னா என்ன, ட்ரெண்டுனா என்ன, அந்த பேட்டர்ன் எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆகும், எப்படி மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் இருக்கும், டெப்த் இருக்கும், எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? இப்போ இந்த அளவுக்கு அதுவும் நான் இன்னும் ஓப்பனாக என்ன சொல்கிறேன், அடுத்த நாள் நம்ம சொல்கிறபடி தான் மார்க்கெட் போகுதான்ற கொண்டு பாருங்கன்னு சொல்லியிருக்கேன். எத்தனையோ இடத்துல அடுத்து இதை உடைக்கும் போது மார்க்கெட்டுக்கு இத்தனை சிகப்பு கலர் கேண்டில் போட்டு தான் கீழே போகும், இத்தனை போட்டு தான் மேலே போகும், நம்பரில் கொண்டு சொல்லியிருக்கேன். எல்லாமே நடந்திருக்கு. அப்போ அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்று முழுசாக கற்றுட்டு பண்ணணும், இல்லைன்னா உங்களுக்கு நான் அதான் சொல்கிறேன், நீங்களே இடத்த காலி பண்ணிடுங்க. புரியுதா? அவங்கள வர்றதுக்கு முன்னாடியே இடத்த காலி பண்ண சொல்கிறேன். ஏன்னா வந்து இங்கே ஒழுங்காக பார்க்க போகிறதில்ல, 1 ஹவர் டைம் போட போகிறதுனா எதுக்கு தெண்டத்துக்கு பார்த்துட்டு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தா இங்கே என்ன புரியும்? ஒன்றும் புரியும். அப்புறம் எதுக்கு டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க? அதே மாதிரி தான் உங்களுக்கும் சொல்கிறேன், சும்மா வீடியோவாக பார்த்துட்டு இருக்காதீங்க. 83 வீடியோ நான் பார்த்துட்டேன் சார், பார்த்து என்னப்பா பண்ணேன், பார்த்துக்கிட்டே தான் சார் இருக்கேன். அப்போ என்னத்துக்கு போட்டு உன் லைஃபை வீணாக்குறேன்? அவனுக்காவது 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தான், இடத்த காலி பண்ணிட்டான், 10 நிமிஷம் தான் வீணாக போச்சு. நீ 83 விட 83 தடவை பார்த்து என்ன புண்ணியம்? அப்போ இதை முழுசாக கற்றுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு பண்ணணும். இல்லைன்னா லைஃபை வீணாக்கக்கூடாது. சில ஒருத்தங்க இருக்காங்க, கற்றுக்குறங்கிற பேர்லேயே 10 வருஷம் உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒன்று நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று பண்ணியா ₹1 சம்பாரிச்சான்னு அது இருக்காது. இல்லை சார், நான் அந்த கோர்ஸ் படித்தேன், இந்த கோர்ஸ் படித்தேன், சிங்கப்பூரில் படித்தேன், லண்டனில் படித்தேன், எல்லாம் படித்தேன், ஏதாவது சம்பாரித்தேன், அது மட்டும் இல்லை சார். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்க, அங்கே போய் ஒரு கோர்ஸ் படிக்கலான்ட்டு, இப்படி வாழ்க்கை முழுதும் கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன்ல, ஆபத்து இல்லாத என்ன சொல்கிறது, நாலேஜ் இல்லாத ப்ராக்டிஸும், ப்ராக்டிஸ் இல்லாத நாலேஜும் செல்லா காசு தான், ஒன்றத்துக்கும் ஆகாது. அதனால தான் சொல்கிறது, அடுத்தடுத்த விஷயம் டக்குன்னு முழுசாக கற்றுக்கிட்டிங்களா, அடுத்து பணம் சம்பாதிக்கிறதுக்கான ப்ராசஸுக்குள்ளே போயிடணும். சும்மா கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. சும்மா அதே சமயத்தில் நான் கற்றுக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணாமல் அதையும் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது. அதனால் என்னென்னா அடுத்தடுத்த விஷயங்களை தெளிவாக பண்ணுங்கள். யார் எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் பாருங்கள். இல்லைன்னா சும்மா நான் சொல்கிறது தான், ஒன்று நேரத்தை விரயம் பண்ணாதீங்க, இல்லைன்னா சும்மா ஏடா கூடாமல் ஏதாவது பண்ணி உங்கள் லைஃப்பை விரயம் பண்ணாதீங்க. புரியுதா? நேற்று கூட ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தார், ஸ்டாக் மார்க்கெட்டில் அவர் பணத்தை வாங்கி போட்டு 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 பார்த்தீங்கன்னா அவர் பொண்டாட்டியும் கொண்டுட்டு அவரோட பிள்ளையும் கொண்டுட்டு அவர் லாரிக்கு முன்னாடி போய் விழுந்து செத்து போயிட்டார். 2 நாளைக்கு முன்னாடி நடந்ததான் ஸ்டாக் மார்க்கெட்டில். அதனால தான் சொன்னேன், இது எங்கே இழுத்து கொண்டே விடுன்னே உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் நான் பயம் காட்டுறதுக்காக சொல்லலை. இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்குது பார்த்து வாங்கன்றதுக்காக நான் சொல்கிறேன். பள்ளம் இருக்குது பார்த்து வாங்க, இல்லாட்டி உங்களால் வர முடியாது அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து வராதிங்க, திரும்பி போயிட்டு வேறு ஏதாவது பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்கிறதுக்கு சந்தோஷமாக வழியை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். புரியுதா? எந்த இடத்துலையும் வாங்க வாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. சப்ஸ்கிரைப் கூட உங்களை பண்ண சொல்ல போனால் இப்போ 3000 சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கீங்க. யூடியூப்பில் விளம்பரம் வரும், விளம்பரம் வந்தால் எனக்கு காசு வரும், அதை கூட ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். வேண்டாம், இவங்களுக்கு ஓரளவு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இவங்க இதை பார்க்கட்டும். அதனால சொன்னேன் இல்லையா, இதில் முழுக்க முழுக்க நான் சொல்கிறதெல்லாம் உண்மை. நீங்கள் நம்பிட்டு வரலன்னா எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும்